السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமதானுடைய ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு தினமும் அசருடைய தொழுகையை தொடர்ந்து சூரத்துல் ஃபுர்கானுடைய இறுதி 15 வசனங்கள் நம்மளுக்கு கற்றுத்தருகின்ற பாடங்கள் என்ன, சொல்லித்தருகின்ற ஒழுக்க விழுமியங்கள் என்ன என்பது தொடர்பாக நாம் கற்று வருகிறோம். அந்த தொடரில் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல சூரத்துல் ஃபுர்கானுடைய அதாவது இறுதி 15வது வசனம் 63வது வசனம் தொடக்கம் 77வது வசனம் வரும் வரையுள்ள அந்த வசனங்கள் நமக்கு ஏறத்தாழ சுமாராக ஒரு 14 சிறந்த தனித்துவமான குணாதிசயங்களை என்ன செய்கின்றன, கற்றுத்தருகின்றன என்று நாங்கள் என்ன செய்திருந்தோம், அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் நாம் நேற்றைய தினம் நாம் 3 பண்புகளை பார்த்தோம். விளங்குதா? அப்போ நேற்றைய தினம் நாங்கள் பார்த்த பண்புகளோடு பார்க்கும் பொழுது ஒரு பண்பை நாங்கள் 2ஆக பிரித்து பார்த்தோம். அப்படி தானே? ஒரு பண்பை 2ஆக பிரித்து பார்த்தோம். அப்படி பார்த்தா 10 அல்ல 11 பண்புகள் நாங்கள் நேற்று பார்த்துருக்கிறோம். அப்போ இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறது 12, 13, 14, 15. அப்படி பார்த்தா என்ன செய்யுது, 15 ஆகுது. என்ன செய்யுது, 15 ஆகுது. ஹைர். நாங்கள் இப்போ மீதமுள்ள பண்புகளை நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் பார்ப்போம். முதலாவது நாங்கள் பார்த்த பண்பு தான் தன்னடக்கம், பணிவுத்தன்மையை பற்றி பார்த்தோம். அதற்கு எதிரான பெருமைங்கிற குணம் எவ்வளோ மோசமானது, அதனுடைய விபரீதம் என்னன்னு பார்த்தோம். அதே போல் சாந்த குணம் அப்படின்னா என்ன, அது எப்போ வெளிப்படும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இரவுடைய வணக்கம் கியாமுல் லைலை பற்றியும் பார்த்தோம். அல் ஹவுஃபு மினன்னார், நரகத்தை பற்றி, நரகத்துடைய வேதனை பற்றிய அச்சமும் அதற்காக அடிக்கடி கேட்கின்ற பிரார்த்தனையையும் நாங்கள் என்ன செய்தோம், பார்த்தோம். 5வதாக அல் இஅ்திதாலு ஃபில் இன்ஃபாக், செலவழித்தலில் நடுநிலை பேணுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து 3 விடயங்கள் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டியது. ஒரு அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்ற நல்லடியார் தவிர்ந்திருப்பார். என்ன ஷிருக்கு, அதை முழுமையாக தவிர்ந்திருப்பார்.
பிறருடைய உடலில் பாதிப்பு செலுத்துதல், இரத்தத்தை ஓட்டுதல், கொலை செய்தல் இதை விட்டும் தவிர்ந்திருப்பார். அதே போல விபச்சாரம் போன்ற மோசமான செயல்பாடுகளை விட்டும் தவிர்ந்திருப்பார். அடுத்ததாக நேற்றைய தினம் நாங்கள் பார்த்த 9வது விடயம்தான் தௌபா. அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வார், பாவத்துக்கான மன்னிப்பை கேட்பார். ஒரு தவறு அவரால் நிகழ்ந்து விட்டால் கூட அவர் கடும் சஞ்சலப்படுவார், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை எதிர்பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார். அப்போ இதனால் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய தனித்துவமான ஒரு பண்பு தான் அவருக்கு என்னது, ஒரு சிறப்பு தான் என்னது, பாவங்களை கூட நன்மையாக மாற்றுவது என்று. மற்றவங்களுக்கு பாவம் கேட்டால் பாவம் மன்னிக்கப்படும், இவர்களுக்கு பாவமே என்ன செய்து நன்மையாக மாற்றப்படுற ஒரு பெரிய சிறப்பை நாங்கள் பார்த்தோம். அதை தொடர்ந்து பார்த்த விஷயம்தான் என்ன, பொய்யாக சாட்சியம் சொல்லக்கூடாது, அநியாயமாக சாட்சியம் சொல்லக்கூடாது, அநியாயத்துக்கு சாட்சியமாக போகக்கூடாது என்கிற ஒரு பகுதியும், அதே நேரத்தில் பாவமான, பாத்திலான, ஹராமான, மார்க்கத்துக்கு முரணான, சுன்னாவுக்கு மாற்றமான விடயங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு நாம் போயிட்டு கலந்து கொள்ளையும் கூடாது, அவற்றை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பகுதியையும் அல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர் அப்படிங்கிறதுல நாம் பார்த்தோம். அப்போ 11 பண்புகள் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், நாங்கள் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஹைர். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் நேற்றைய அந்த வசனத்துடைய அடுத்த பகுதி. என்ன பகுதி? 72வது வசனத்துடைய முதல் பகுதியை நாம் பார்த்தோம். 2வது பகுதி வஇதா மர்ரு பில்லஹ்வி மர்ரு கிராமா, வஇதா மர்ரு பில்லஹ்வி மர்ரு கிராமா, அதாவது அவர்கள் லஹ்வான விஷயங்களின் பக்கம் போக வேண்டி நேரிட்டால், லஹ்வான விஷயங்களை கடந்து தான் போக வேண்டி வந்தாலும் கூட அவர்கள் கிராமா கண்ணியமான முறையில் என்ன செய்து விடுவார்கள், கடந்து சென்று விடுவார்கள். விளங்குதா? அதாவது லகு என்று சொன்ன என்ன, மார்க்கத்துக்கு முரணான விடயங்களை லகுன்னு சொல்லலாம். குர்ஆன் சொன்னால் ஒரு முறையை காட்டி தந்திருக்குது, அதுக்கு நேர் மாற்றமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது, ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்குதுன்னா இதுக்கு பேர் என்னது, லகு. இது ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா பயன் அற்ற பேச்சுவார்த்தைகள், செயல்பாடுகள், நடவடிக்கைகளுக்கு மரபில் லகு, எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. சும்மா அரட்டைகள், சும்மா அரட்டைகள், கூத்து கும்மாரங்கள், இந்த மாதிரி சும்மா அரட்டைகள், இதுகளுக்கும் என்னது இம்மை மறுமையில் எந்த விதமான பயனையும் தராத சும்மா அடிக்கப்படக்கூடிய அரட்டை பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், செயல்பாடாக இருக்கட்டும், இதுக்கும் மரபில் லகுன்றாங்க. அப்போ லகுன்னா 2 விஷயம். ஒன்று இயல்பான வாழ்க்கையோடு பார்க்குற நேரத்தில் எந்த விதமான பயனையும் தராதது, இம்மை மறுமைக்குரிய எந்த விதமான பிரயோஜனத்தை தராமல் நேரத்தை சும்மா களியாட்டங்களில், விளையாட்டுகளில் சும்மா இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு முரணான விஷயம், பாத்திலான விஷயங்கள், இப்போ ஏற்கனவே பார்த்தோம், பாத்திலான விஷயங்களுக்கு இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. சரி, இவங்களுக்கு இப்போ ஒரு நிலைமை ஒன்று உருவாகிருச்சு, அவங்க போகிற வழியில் என்ன நடந்துருச்சு, ஒரு லகுவான, மார்க்கத்துக்கு முரணான, பாத்திலான, இம்மை மறுமைக்கு பிரயோஜனமே தராத ஒரு விஷயத்தை கடக்க வேண்டி நேரிட்டால் கண்ணியமாக கடந்து போவார்கள், கண்ணியமாக கடந்து போவார்கள். அப்படின்னு சொன்னால் என்ன, அதனை அவர்களோடு சேர்ந்துக்கிட்டு, மடையர்களோடு சேர்ந்துக்கிட்டு, சும்மா அந்த இடத்துல நின்றுக்கிட்டு விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டு, அவன் இப்படியும் கேட்க போகிற இல்லைன்னு தெரியும், இதை நாம் பேசும் பொழுது சண்டை சச்சரவு ஏற்படும் என்று தெரியும், தெரிந்து கொண்டு என்ன செய்கிறாரு, ஆட்களை மாதிரி அடையாளம் விளங்குதே, கண்ணியமாக சுட்டி காட்டுறது வேற, ஒரு பாத்தில செய்கிறத காண்றோம், அதை கண்ணியமான முறையில் நம்ம சுட்டி காட்டுறதும் இதில் வரும். கண்ணியமாக சுட்டி காட்டிட்டோம், அவ்வளவுதான். அதை விதண்டாவாதமாக, அது ஒரு பிரச்சனைக்குரிய காரியமாக அவர்கள் மாற்றும் பொழுது இவர் எப்படி கடந்து போவார், அப்படியா, சரி, ஹை, அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அதை விளங்கப்படுத்துகிறான். சூரத்துல் கஸஸ்ல நீங்கள் படித்து பாருங்கள், 52வது வசனம் தொடக்கம் 55வது வசனம் வரும் வரை உள்ள வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நான் சும்மா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு போகிறேன் பாருங்கள். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப மின் கப்லிஹி, நபியே உங்களுக்கு முன்னால் யாருக்கெல்லாம் வேதம் கொடுத்தோமோ, உங்களுக்கு முன்னால் யாருக்கெல்லாம் வேதம் கொடுத்தோமோ அவர்களுடைய பண்பு என்ன தெரியுமா, ஹும் பிஹி யுமினூன், அந்த வேதத்தை முழுமையாக நம்புவார்கள். அப்படி ஒரு கூட்டம் இருந்தாங்க, தில்லு முள்ளு வேலை பார்த்த குழுவும் இருந்துச்சு, விளங்குதா, அதை முழுமையாக ஈமன் கொண்ட சமுதாயமும் இருந்தார்கள். முதலாவது விஷயம். 2வது வஇதா யுத்லா அலைஹிம், அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கு இப்போ இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பிக்கப்பட்டால் கூட காலு ஆமன்னா பிஹி, நாங்கள் இதையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வார்கள், இதையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வார்கள். இன்னஹுல் ஹக்கு மின் ரப்பினா,
இன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பினா, இது எங்களுடைய ரப்பிடத்திலிருந்து வந்த ஹக்கு தான், சத்தியம் தான் என்று ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் இன்னா குன்னா மின் கப்லிஹி முஸ்லிமின், இதற்கு முன்னாலும் இப்படியான சத்தியம் வந்திருந்துச்சு, அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம் அப்படின்னு என்ன செய்வாங்க, நடுநிலை. அவர் எவ்வளோ அழகான சிந்தனையான ஒரு அறிவுபூர்வமான நடவடிக்கை பாருங்க. இப்படியாக முந்தைய வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தில் கூட்டம் கொண்டு இருந்திருக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு உலாய்க்க அவங்களோட வேதத்தையும் சரியா பேணி பாதுகாத்து நடந்தாங்க. சத்தியம் நீங்க வந்ததுக்கு பிறகும் அதையும் ஏற்றுக்கொள்ற ஒரு மனோநிலைக்கு வந்திருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க என்றா இவர்களுக்கு ஒரு நன்மை கொடுத்து போதுமா? போதாது. உலாய்க்க யுத்தௌன அஜ்ரஹும் மர்ரத்தைனி, இவர்களுக்கு டபுள் அஜிர் ரிவார்ட் நாம் என்ன செய்வோம், கொடுப்போம். பிமா சபரு, ஒன்றே பொறுமை காத்ததற்காக. அதையும் ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் இதுவந்துக்கு பிறகு இதுதான் சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டு சமுதாயத்தில் வரக்கூடிய எதிர்ப்பலைகளை சகிச்சு போகணுமே, அதுக்கு ஒரு பலாதியான பொறுமை ஒன்று வேணுமே. அப்ப என்ன செஞ்சாங்க, அதையும் ஏற்றுக்கொண்டார்கள், இதையும் ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். அப்ப அவர்களுக்கு 2 நன்மை. பிமா சபரு, அவர்கள் பொறுமை காத்தார்கள். இந்த நிலைமைக்கு வாரத்துக்கு பொறுமை அவசியப்பட்டுச்சு, பொறுமையை பற்றி பிடித்துக் கொண்டார்கள். வயதிரஊன பில் ஹஸனத்தி ஸய்யிஅத, அவர்கள் கெட்டதுக்கு கெட்டதை கொண்டு என்ன செய்யல, பதிலடி கொடுக்கல, கெட்டதுக்கு நல்லதை கொண்டு என்ன செய்தார்கள், பதிலடி கொடுத்தவர்கள். கெட்டதுக்கு நல்லதை கொண்டு பதில். ஓமிமா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் செலவழிக்கின்ற பண்புள்ளவர்களாக இருந்தார்கள். பாருங்க, நீங்க பார்க்குற எல்லா இடத்துலையும் பாருங்க, அல்லாஹ் செலவழிப்பாங்க, தர்மம் செய்வாங்க. இது ஒரு தனித்துவமான பண்புகள் எல்லா இடத்துலையும் என்ன செய்வான், ஞாபகப்படுத்துவான். அல்லாஹ் தஆலா அதுக்கு பிறகு சொல்றார், வஇதா சமிஉல் லஹ்வ அஅரது அன்ஹு வகாலு லனா அஅமாலுனா வலக்கும் அஅமாலுக்கும் ஸலாமுன் அலைக்கும் லா நப்தகில் ஜாஹிலீன். இது அந்த அவங்களோட பொறுமையுடைய உச்சக்கட்டம். கெட்டதுக்கும் நல்லதை கொண்டு பதில் சொல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே, அது எப்படி அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா இந்த 55வது வசனத்தில் விளங்கப்படுத்துறான். வைதா சமிஉல் லஹ்வ, அவர்கள் ஆரம்பத்தில் வேதத்தை ஈமான் கொண்டார்கள், சத்தியம் குர்ஆன் வந்ததுக்கு பிறகு குர்ஆனை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணினாங்க, கண்ணியமான முறையில் அதை என்ன செஞ்சாங்க, பதிலடி கொடுத்தாங்க. அதையும் மிஞ்சி அவர்களுக்கு என்ன செய்து லகுவை கேட்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. என்னது, யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க என்ன சொல்றாங்க, கேவலமாக பேசுகிறார்கள், மோசமாக விமர்சிக்கிறார்கள். இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்க நேரிட்ட நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், அரது அன்ஹு, அதனை பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை, பொருட்படுத்தாமல் கணக்கெடுக்காமல் விட்டுவிட்டார்கள். எல்லை மீறி வருகின்ற பொழுதெல்லாம் வக்காலு லனா அமாலுனா, அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் மடமையாக அவர்கள் மீது அத்துமீறுகிறார்களோ அவர்களை பார்த்து சொன்னார்கள், லனா அமாலுனா, நாங்கள் எங்களோட வேலையை பார்க்குறோம், வலக்கும் அமாலுக்கும், நீங்கள் உங்களோட அமலை நீங்கள் பார்த்துக்கோங்க, சலாமுன் அலைக்கும், நல்லா இருந்தால் போதும், யாரும் நல்லா இருந்தால் போதும், சாந்தியா சமாதானமாக இருப்போம். லா நப்தகில் ஜாஹிலீன், நாங்கள் மடையர்களை, அறியாமையில் இருக்கக்கூடியவர்களை விரட்டி போய் வாதம் புரியக்கூடியவர்கள் அல்ல. அவங்கள திருத்திக் கொள்ள அது கஷ்டம், அப்படித்தானே? அப்போ என்ன செய்வாங்க, இப்படியான ஒரு அணுகுமுறை, இது ஒரு கண்ணியமான அணுகுமுறையே இல்லையா? நாம் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறோம், அதை அவாய்ட் பண்ணிடுறோம் டோட்டலாக. சரி, போகிற நிலைமை ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் அதுலேருந்து எப்படி கலந்து கொள்வது, அதுலேருந்து எப்படி? இப்போ இப்ராஹிம் நபியுடைய வரலாறை பாருங்க, சூரத்து ஸாஃபாத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், இப்ராஹிம் நபிட்ட வந்து கேட்டாங்க, வாரீங்களா போவோம், எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்களா இல்லையா, அவங்களோட கடவுளுடைய ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ட நேரத்தில் இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க, உடம்பு சரியில்லை. நாங்கள் என்ன சொன்னோம், அதுக்கு எப்படி ஃபன்னல்லார நவ்வரத்தன் ஃபின் நுஜூம், மிச்ச நேரம் யோசிச்சாங்களாம், மேலே பார்த்துக்கிட்டு இப்படி யோசிச்சாங்க, இவனுக்கு என்ன மாதிரி சமாளிச்சு இவனை அனுப்புறது அப்படின்னு. ஃபனவர நவ்வரத்தன் ஃபின் நுஜூம் ஃபகால இன்னி சகீம், சொன்னார், எனக்கு காய்ச்சலாக இருக்குது, சோம் இல்லாத மாதிரிக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் போங்க, உங்களை எப்படியும் போவானான்னு சொன்னால் கேட்காம போகிறீங்க, நீங்கள் போங்க, நம்மளை விட்டுருங்கன்னு என்ன செஞ்சாங்க. அப்போ 3 பொய்கள் சொன்னார்கள். அதில் ஒரு பொய் அல்லாஹுடைய விஷயத்தில் என்ன செஞ்சாங்க, இந்த பொய்யை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாம் பழகணும், என்னண்டா நம்மளை நல்லா தெரியும், ஒரு ஷிர்கான ஃபங்க்ஷனுக்கு, ஹராமான ஃபங்க்ஷனுக்கு, மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறாண்டு, இவர் வந்து கொண்டு இவருக்கு அந்த டைமில் மட்டும் இவருக்கு பொய் சொல்றி கூடாதேன்னு ஞாபகம் வரும். மற்ற எல்லாத்துலேயும் வாயை திறந்தாலே பச்சரிசி கப்பல்னுவாங்க, பச்சரிசி கப்பல், வாயை திறந்தாலே பொய் தான், வாயை திறந்தாலே என்னதான் பச்சரிசி கப்பல். அப்படி கொஞ்சம் பேருக்கு பேரை வச்சிருப்பானுவன், வாயை திறந்தாலே என்னது பச்சரிசி கப்பல் என்று. மற்ற நிலத்தில் நல்லா வீட்டில் பெட்டில் உட்காந்து, ஓ இந்த இப்போ செக்கப் போட, இப்போ தான் சண்டையை போட போகிறேன், இப்போ பாஸ் ஆகும், உங்களுக்கு தெரியுமேனா இந்த டைம் என்னது 2 மணி வரைக்கும் இருக்கிறேன்,
அப்பவும் வீட்டில் தான் நிற்பான். ஆனால் க்யூவில் நிற்கிறேன்னு சொல்லுவான். ஏன்னா 2 மணிக்கு எப்படியுமே எல்லாரும் சல்லியை போடுறதுக்கு நிற்பானே. கடைசி கட்டத்தில் தானே சல்லியை 3 மணிக்கு பேங்க் மூட்டுறேன் இல்லைங்களா? அதனால் அப்போ தானே செக்கை பாஸ் ஆகி விடணும். அதுக்கு இப்படி எல்லாம் எவ்வளோ இப்போ இதை பார்த்து விற்கிற புள்ள என்ன வாப்பா இங்கே தானே இருந்துக்கிட்டு கண்டியில் இருக்கேங்கிறாரு, வாப்பா இங்கே இருந்துக்கிட்டு எங்கே இருக்கேங்கிறாரு, வாப்பா இந்த பேங்க்குக்கு வாசல் நிற்கிறேன்டாரு, இந்தா போட போகிறேன்டாரு. எப்படி போய் இதில் எல்லாம் பொய் சொல்ல தெரிஞ்சவருக்கு என்னது நல்லா தெரியுது. மார்க்கத்துக்கு முரணானது, பிதாத்தான ஒரு ஃபங்க்ஷன், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான ஒன்று. இது நீ என்ன சரி ஒரு பொய்யை சரி சொல்ல, பொய் சொல்ல வேண்டியது இல்லை. கோவம் காட்டுறவன் எல்லாம் பொய் சொல்லியா கோவம் காட்டுறான், மூஞ்சில் எது தெரிஞ்சு பேசித்தானே காட்டுறான். ஏன் இதில் உனக்கு சொல்லலாது? இதெல்லாம் மார்க்கத்துக்கு முன்னாடி நாங்கள் வரதில்லை, நீங்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, உங்களோட மனசு எங்களுக்கு இப்போ பிரச்சனை ஒன்றே இல்லை, எங்களுக்கு அல்லாட திருப்தி தான் வேணும்னு சொல்லிட வேண்டியது தானே. ஏன் சொல்லலாம்? ஏன் சொல்லலாம்? நல்லா சொல்லலாம். அப்படி சொன்னதுக்காக வேண்டி அவர்களுடைய உள்ளத்தில் வெறுப்பு ஒரு பொழுதும் வளர்றதில்லை. மார்க்கத்துக்காக வேண்டி நாம் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அல்லாஹ்தால ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய உள்ளத்தில் எங்களை பற்றி என்ன செய்வான்? நல்லெண்ணத்தை. அப்படி தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்கள் உங்களோட சேரவும் மாட்டோம், நீங்கள் எங்களோட சேரவும் தேவையில்லை. அஸல்லாஹு ஐயஜஅல பைனக்கும் வபைன அல்லதீன ஆதைத்தும் மின்ஹும் மவத்தா. அஸல்லாஹு ஐயஜஅல பைனக்கும் வபைன அல்லதீன ஆதைத்தும். அல்லாஹு தாலா நினைச்சா நாங்கள் யாரை பகைக்கிறோமோ பகைக்கிறவங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் அன்பை உருவாக்குறதுக்கு யாரால இயலும்? எங்கே வருது இந்த ஆயத்து? சூரத்துல் மும்தஹினால வர ஆயத்து. அப்போ அதனால் நாங்கள் சத்தியமாக ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுக்கான்னு சொன்னால் அது வந்து காலாகாலம் பரம்பரையாக போர் தொடுக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனையாக போகிறல்ல, அப்படியெல்லாம் போகிறது இல்லை. அதெல்லாம் நாங்கள் பண்ண பிழையான கற்பனைகள், நாங்கள் பண்ண பிழையான கற்பனைகள் இல்லை. என்னென்றாலும் குடும்பமே அந்த நேரத்தில் தான் இவருக்கு ஞாபகம் வரும், குடும்பத்தை சேர்ந்து நடக்கணும், அரிசியில் வந்து கொண்டு ரத்த பந்த உறவு கொழுவி கொண்டிருக்கிறா, அந்த அதிசெல்லாம் அப்போ தான் ஞாபகம் வரும். இதே ஒரு சின்ன காணி சண்டை ஒன்று வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற வேலி அங்கே பாஞ்சு, அங்கே இருக்கிற வேலி இங்கே பாஞ்சா, அதுக்கு பரம்பராவையாக என்ன செய்வான்? காலந்தொட்டு காலமாக என்ன செய்வான்? அதுக்கு வழக்கு பேசிக்கிட்டே இருப்பான், அந்த ஒரு துண்டு காணிக்காக வேண்டி, இல்லையா? அப்போ என்னண்டா நம்ம மார்க்க விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து என்ன சொல்கிறான்? சூரத்துல் கலம்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலா துதிஇல் முகஸிபீன், ஃபலா துதிஇல் முகஸிபீன். இந்த மார்க்கத்தை பொய்ப்பித்து கொண்டு திரியிறானே, பொய்ப்பித்து கொண்டு என்ன? வாயால் ஒன்று சொல்கிறது, செயலால் இன்னொன்று காட்டுறது. மார்க்கத்தை பொய்ப்பித்து கொண்டு திரியக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்களை நீங்கள் ஒரு நாளும் என்ன செய்ய, அவங்களோட கருத்துக்கள் கோரிக்கைகளையே கட்டுப்படாதீங்க. ஏன் தெரியுமா? வத்து லவ் துதிகினு ஃபயுதிகினுன். அவங்களோட ஆசை என்ன தெரியுமா? அவங்க உங்கள்கிட்ட வந்து வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை எல்லாத்துலேயும் அவங்க எதிர்பார்க்கறது என்னென்னா, வத்து லவ் துதிகினு ஃபயுதிகினுன், நீங்கள் விட்டு கொடுத்தா அவங்களும் விட்டு தருவோம். நீங்கள் அதுக்கு பாருங்கள், அல்லாஹ் பாய்க்கிற வார்த்தை என்ன? துதிகினு. அரபில் துஹன் என்ற என்ன? துஹன். துஹன் என்ற இடத்துக்கு சொல்கிறேன் இல்லை, துஹான். அது துஹான். துஹன். துஹன் என்ற என்ன? ஜெயித், எண்ணெய்க்கு சொல்றது. என்னது? எண்ணெய். எண்ணெயோட தன்மை என்ன? எண்ணெயோட தன்மை என்ன? வழுக்கிறது தானே. ஒரு ஸ்டேபிளாக இது பண்ணிடுமா, இப்படி 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 என்ன செய்யும்? வழுக்கும். அப்போ அல்லாஹ் சொல்ல வத்தூல ஒத்துதினும், என்ன மாதிரி நீங்கள் வழக்கி கொடுத்தா அவங்களும் வலிக்கு தருவாங்கிறாங்க. அந்த வேலை செய்ய போவானாண்டு. அதுக்கெல்லாம் பாய்க்கிற அந்த வேர்டை பாருங்க, நீங்கள் சமரசம் பண்ணினால் அவர்களும் சமரசம் பண்ணுவோம்ன்றது தான் அதோட பொதுவான டிரான்ஸ்லேஷன். அதை அதுக்கெல்லாம் எடுத்துக்கொண்ட வார்த்தை என்னன்னா துஹுன் என்கிற அந்த வார்த்தையிலேருந்து எடுத்துக்கி என்ன, நீங்கள் வலிக்கு கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க? அப்படி போவானாம். ஃபலா துதிஇல் முகஸிபீன் வத்து லவ் துதிஹினு ஃபயுதிஹினுன் வலா துதிஅ குல்ல ஹல்லாஃபின் மஹீன். கட்டுப்படவே வேணாம், முன்னுக்கையும் கட்டுப்பட வேணான்னு சொல்லிட்டு, நடுவில் வலிக்கு கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு, வலா துதிஅ குல்ல ஹல்லாஃபின் மஹீன். வலிக்கு என்னது? கட்டுப்படவே வேணாம் அவங்களோட கோரிக்கைகளுக்கு. ஏன்? அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான கோரிக்கைக்கு ஒரு நாள் என்ன செய்ய போறதில்ல. அப்போ இதெல்லாம் என்ன தெரிஞ்சு காட்டுது? நாங்கள் 2 விஷயம் நேற்று சொன்ன மாதிரி, ஒன்றே பாத்திலான விஷயங்களை நம்ம கலந்து கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி மஜ்லிஸ்கள், அந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்கிற இடங்களுக்கு நம்ம போகக்கூடாது. சரி, ஒன்று. 2வது, போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் கண்ணியமாக கலந்து வந்துட தெரியணும். நம்ம உண்மையிலே அதை எதிர்பார்த்து போகல, போனால் என்ன செஞ்சு எல்லாம் வாக்களிக்க ஹராமான ஒரு நிலைமையாக இருக்குது, கலப்படமாக ஆண் பெண் கலப்படமாக இருக்குது. அதே நேரத்தில் எப்படி இருக்குது? மியூசிக்கும் அது இதுமாக இருக்குது. இன்னொரு கட்டம் மேலே போனால் சிலையெல்லாம் வச்சிருக்குது. எந்த டேபிளில் மதுபானம் இருக்குமோ அந்த டேபிள்லேயே உட்காரக்கூடாதுன்னு சொன்ன மார்க்கம் இந்த மார்க்கம். ஒரு டேபிளுக்கு மேலே என்னது இருக்குது? மதுபானம் வைக்கப்பட்டிருக்குதுண்டா, நீங்கள் மங்கானி மினுபில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், மறுமையும் அல்லாஹ்வை மீமன் கொண்ட ஒரு மனிதன், ஃபலா யஜ்லிஸ் அலா மாஇதத்தின் யுதாரு அலைஹல் ஹம்ரு, மதுபானம் வைக்கப்பட்டிருக்கிற அந்த டேபிளுக்குள்ள உட்காரவும் மாட்டானண்டு. குடிக்கிறது என்ன போக உட்காரவே மாட்டானண்டு. அப்போ எவ்வளோ தூரம் நம்ம என்ன செய்யணும்? நசாயில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ நான் என்னத்துக்கு சொல்கிறேன்டா, கவனமாக இருக்கிறோம். இது முதலாவது விஷயம். 2வது விஷயம், அல்லாஹ் தஆலா கத் அஃப்லஹல்
சூரத்துல் முஃமினூன் ஓதுங்க. கத் அஃப்லஹல் முஃமினூன். அப்புறம் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன் வல்லதீனஹும் அனில் லக்வி மாரிதுன். அல்லாஹ் தஆலா அவ முஃமின்களுடைய பண்பு, வெற்றி பெற்ற முஃமின்களுடைய பண்பை சொல்ற நேரத்தில் தொழுகைக்குள் உள்ளச்சம் பேணுவார்கள், வேறு வேறு பராக்கு யோசனைகள் இருக்காது, உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அதே நேரத்தில் வல்லதீனஹும் அனில் லக்வி மாரிதுன். நாங்கள் ஒரு 10 பண்பு அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறாங்க. அந்த 10 பண்புகளில் ஒரு பண்பு தான் வல்லதீனஹும் அனில் லக்வி மாரிதுன். மார்க்கத்துக்கு முரணான, வீணான, பிரயோஜனமற்ற இந்த மாதிரியான விஷயங்களை புறக்கணித்து வாழ்வார்கள். என்ன செய்வார்கள்? புறக்கணித்து. அந்த புறக்கணிப்பு எப்படி இருக்கணும்டா? அவன் மடத்தனமா பேசுறதுக்காண்டி நாம அவனை விட ஒரு படி மேலே போய் பேசுறியா? அவன் வார்த்தையால பேசினா நீ வெளியே வாங்க அவனை வெட்டுவேன் அப்படின்னு அப்படி சொல்றியா? அதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. நம்ம கண்ணியமா என்ன செய்யணும்? நம்ம கண்ணியமான சமுதாயம். நம்ம குர்ஆனை சொன்ன கண்ணியமான 2 வழிகாட்டலை நம்ம பின்பற்றுறோம். நம்ம கண்ணியமா ஒழுக்கமா எங்களுக்கு உங்களையும் சமாளிக்கலவாப்பா, நீங்க வெற்றி நாங்கள் தோத்துட்டு நம்ம என்ன செஞ்சிடணும்? அல்லாண்டு நாம போயிடணும், கலந்து போயிடணும். ஆனால் நம்ம கலந்து கொள்ளக்கூடாது. அப்போ கண்ணியமாக புறக்கணிப்பார்கள், கண்ணியமாக அந்த பாத்திலான விஷயங்களை காணும் பொழுது கடந்து செல்வார்கள். இது மிக முக்கியமான ஒரு பண்புங்கிறத நாம் என்ன செய்யணும்? நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக வல்லதீன இதா ذُكِّرُوا بِآيَاتِ رَبِّهِمْ لَمْ يَخِرُّوا عَلَيْهَا சும்ம வஉம்யானா வல்லதீன இதா ذُكِّرُوا بِآيَاتِ رَبِّهِمْ. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள், சட்டங்கள், உபதேசங்கள், ஆயாத் இதுகளை ஞாபகமூட்டப்பட்டால் லம் யஹிர்ரு அலைஹா சும்ம வஉம்யானா அதனை கணக்கெடுக்காமல் போக மாட்டார்கள். பாத்தில தான் கணக்கெடுக்காமல் போவாங்க. பிரயோஜனமற்ற விஷயங்கள், அசட்டையான விஷயங்கள், அப்படியான கைவாறுகள், இந்த மாதிரி விஷயங்களை கணக்கெடுக்காமல் என்ன செஞ்சிருவாங்க? கண்ணியமாக ஒதுங்கி போயிடுவாங்க. மார்க்கமான ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தப்படுது, குர்ஆன் சுன்னாவுடைய ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தப்படுது, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வகுப்பு ஞாபகப்படுத்தப்படுதுனாக்கா லம் யஹிர்ரு அலைஹா சும்ம வஅம்யானா குருடர்களைப் போல, செவிடர்களைப் போல, ஒன்றும் விளங்காதவர்களாக என்ன செய்ய மாட்டார்கள்? கடந்து செல்ல மாட்டார்கள். அப்போ என்ன செய்வாங்க? அதை கவனம் எடுப்பாங்க. அப்படி ஒன்று இருக்குதானா, அதை மறக்க மாட்டாங்க, அதை ஞாபகத்தில் வைப்பாங்க, அதை தேவையான உணர்ந்து என்ன செய்வார்கள்? செயல்படுத்துவார்கள். இந்த பண்பு யார்கிட்ட இருக்கும்? இந்த பண்பு. அப்போ மார்க்கமாக ஒரு விஷயம் எங்களுக்கு முன்னால் எடுத்துக்காட்டப்படும் பொழுது அதை உடனே ஏற்றுக்கொள்கிற மனோநிலை இருக்கணும். தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய அறிவிக்கப்பட்ட ஒரு கருத்து, அது நமக்கு இவ்வளவு காலம் ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தாக இருந்துச்சு, நல்ல வெயிட்டான ஒரு கருத்தாக இருந்துச்சு. ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் காட்டப்படுது நம்மளுக்கு முன்னால், அது அதுக்கு நேர் மாற்றமாக இருக்குதுன்னு சொன்னால் உடனே என்ன செய்யணும்? எதை ஏற்றுக்கொள்ளணும்? குர்ஆனை, சுன்னாவை, அல்லாஹ்வுடைய உபதேசத்தை, அல்லாஹ்வுடைய வஹ்ய, அதைத்தான் நாம் என்ன செய்யணும்? நாம் ஏற்றுக்கொள்ளணும். இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை. என்ன நடந்துச்சுன்னா, இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கண்டா, புகாரில் வரும், புகாரிலையும் வருது ஒரு பகுதி ஒன்று வரும். அதே மாதிரி முஸ்னத் அஹ்மதில் இன்னும் வேறு கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் ஒன்று தான், ஒரு செய்தி உண்டு. ஹதீஸ்னா ரசூலுல்லாஹ் மட்டும் சந்தியில் பிறகுப்பட்ட காலத்தில் நடக்கிற ஒரு செய்தி, முஆவியா ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். அப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உம்ரா ஒன்று செய்கிறதுக்காண்டி வந்திருந்தாங்க. என்னது? உம்ரா செய்கிறதுக்காண்டி வந்திருந்தாங்க. வந்த நேரத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்கண்டா, அந்த காபாவை தாஃப் செய்கிற நேரத்தில், அது ஸ்கொயர் ஷேப்பில் தானே இருக்குது, காபா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அப்போ 4 பக்கம் என்ன வரும்? கோனர் வரும். அப்போ அதில் 2 கோனருக்கு பேர் யமானி, மற்ற 2 கோனருக்கு பேர் ஷாமி. அப்படி தானே? 2 கோனருக்கு பேர் யமானி, 2 கோனருக்கு பேர் ஷாமி. யமானி கோனரில் தான் ஹஜர் அஸ்வதும் இருக்குது, இல்லைங்களா? அப்போ இந்த யமானியோட கோனர் 2ஐயும் என்னது, இவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கண்டா, 4 கோனரையும் என்ன செஞ்சாங்க? தொட்டு முத்தமிடுவாங்க. தொட்டு என்னது? இஸ்திலாம் தக்பீல், இஸ்திலாம் தக்பீல், தொட்டு முத்தமிடுதல். அப்போ யார்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த உம்ராவில் இருந்தாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவும் அந்த உம்ரா செய்கிறதுக்கு இருந்தாங்க. அப்போ பெரிய அமீருல் முஃமினீன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலோட காலத்திலேயே ஷாமுக்கு அனுப்பப்பட்டவர். அபூபக்கரோட காலத்திலேயும் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் உங்களை அங்கே அனுப்பினாங்களே, நீங்கள் தான் அங்கே சரி அங்கே ஏறிங்கண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்கள் அங்கே ஏறிங்கண்டு. அப்போ எல்லாரோட காலத்திலையும் நீங்கள் அங்கே ஏறிங்க, அங்கே ஏறிங்க, நீங்கள் ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்களே உங்களை நம்பி பொறுப்பு தந்து நீங்கள் அங்கே ஏறிங்க, நீங்கள் தான் அதுக்கு சரி அப்படின்னு சொன்னால், அப்போ அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு தளபதி, ஆட்சி அதிகாரத்தை பற்றி பொலிட்டிக்கல் நல்ல நாலேஜ் உள்ள ஒரு ஆள் அவர். அப்போ இப்போ அவருடைய ஆட்சி காலம், இப்போ அவர் தான் அமீருல் முஃமினீன், ஹலீஃபா. அவள் வந்து உம்ரா செய்யறதுல 4 கோனரையும் தொட்டு முத்தமிடுறாரு. அப்போ இது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க? கண்டாங்க. கந்துட்டு கேட்டாங்க, நீங்கள் 4 கோனரையும் முத்தமிடுறீங்களே அப்படின்னு சொல்லி.
சொன்ன தெரியும் ஓ நாளையும் நான் முத்தமிடுறேன் அப்படின்ட்டு. அப்போ சுபைர் அலி அல்லா தாலாட்டையும் இப்படி ஒரு பண்பொண்டு இருந்துச்சுன்னு வேறு சில ரிவாயத்தில், அதாவது சஹீல் புகாருடைய ஷரஹ் அல்லாமா ஹாஃபிஸ் அஹ்மது பின் ஹஜர் அல் அஸ்கலான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பெரிய ஷரஹுன்னு எழுதி கொண்டு போகிறாங்க பல பக்கங்களுக்கு. அப்போ ஃபுல்லாக எல்லாம் வாசித்து கொண்டு போகிற நேரத்தில் நிறைய ரிவாயத்தில் கொண்டு வராரு. அப்போ அப்துல்லா இப்னு சுபைர் அலி அல்லா தாலாட்டையும் இப்படி ஒரு நிலைமை ஒன்று நடந்திருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அப்துல்லா இப்னு சுபைரும் இந்த மாதிரி முஆவியா அலி அல்லா தாலா செஞ்சது போல 4 பக்கத்தையும் தொட்டு முத்தமிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி அல்லா தாலா இந்த 2 சம்பவத்திலையும் வராங்க. அப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, நாளையும் சொல்கிற நேரத்தில் இவங்க சொல்கிறாங்க மா ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தலம இல்லா ருக்னைன் அல் யமானியைன். நான் பார்த்ததுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திலாம் தொட்டு இது பண்ணக்கூடியது என்னது யமானியான 2 கோணரை மட்டும்தான், நீங்கள் என்ன 4 செய்கிறீங்க. அதுக்கு அவர் சொன்னார், நான் வந்து கொண்டு இது என்னது அவர் சொல்லுவார், காபாவுடைய எந்த பகுதியுமே என்னதல்ல வேஸ்டான பகுதி இல்லைன்னுவார். அது உண்மைதான். காபாட எந்த பகுதியுமே பெருமதி இல்லாத ஒரு பகுதியா? காபாவுடைய இதை விட ஒரு ஆதாரம் ஒன்று வேணுமா? இதை விட ஆதாரம் ஒன்று வேணுமா? காபாவுடைய எந்த பகுதியாவது நம்ம வேஸ்ட்டு இந்த உடச்சி தூக்கி கல்லட்டி போட்டுறோன்னு சொல்லுவோமா? காபான்னா அந்த 4 தான். எனவே 4மே முக்கியமான பகுதியா இல்லையா? அப்போ அவர் சொல்வார் காபாவுடைய எல்லா பகுதியுமே என்னண்டு முக்கியமான பகுதி தான் அப்படின்னு என்ன செய்வார், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. அவங்க உடனே கேட்பாங்க, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இல்லையா? நான் சொல்கிறேன் ரசூலுல்லாஹ் 2 தான் தொட்டு முத்தமிடுவாங்கன்னு நான் கண்டேன். நீங்கள் 4ஐயும் தொடுறதுக்கு என்ன ஆதாரம் சொல்கிறீங்க? காபாட எந்த பகுதியுமே வேஸ்ட் இல்லை, புனிதமானது தான் என்ன நீங்கள் சொல்கிறீங்க? உங்களோட கருத்து நல்லமா இல்லாட்டி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தூதரில் முன்மாதிரி இருக்குதான்னு? அவர் உடனே சொல்லுவார் என்ன தெரியுமா, அப்படி கொஞ்சம் பின்னுக்காய் சொல்லுவார், சதக்த இப்னு அப்பாஸ், சதக்த இப்னு அப்பாஸ், நீங்கள் உண்மையை தான் சொன்னீங்க, என்ன கருத்தை தான் தூக்கி வீசணும் அப்படின்னு. அதுக்கு பொருளேருந்து என்ன செய்வார், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 2 தான் என்ன செய்வாங்க, தொடுவாங்க. அப்போ இதை என்னத்துக்கு, இதில் நம்ம என்ன படிக்கிறோம், அவர் எவ்வளோ மூத்த ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆட்சியாளராக இருந்தாலும், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் கூட அவங்க குர்ஆன் ஆயத்தை சொன்னத்தோடையே சரண்டரா இல்லையா? குர்ஆன் ஆயத்தை சொன்னத்தோடையே சரண்டரா இல்லையா? அவர் சொன்ன காரணம் கூட நிராகரிச்சிருமா? காபாவுடைய 4 பகுதியும் என்னது கண்ணியமான பகுதி தான், எல்லாமே வேஸ்டானது எதுவும் இல்லை என்று சொன்ன காரணம், ரீசன் உண்மையா இல்லையா? உண்மை. அது ரசூலுல்லாஹ்க்கு தெரியாம போச்சா? அதுதான் அவங்களோட கேள்வி. ரசூலுல்லாஹ் என்ன 2 தான் தொட்டாங்க, முத்தமிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ல அழகான முன்மாதிரி இருக்குன்னு சொல்ல வேறப்பட்டிருக்குது. இப்படியெல்லாம் இருக்கத்தக்கன நீங்க காபால எல்லா பகுதியும் புனிதமானது தானேன்னு சொல்றீங்கன்னா அது உண்மையான ஆதாரமா இருந்தாலும் இந்த இடத்துல அது ரசூலுல்லாஹ் சுன்னாக்கு முன்னால என்னது ஆதாரம் மிக்க உங்களோட பகுத்தறிவுடைய கருத்து கூட எடுபடாது. நியாயமான உங்களோட பகுத்தறிவுடைய கருத்து கூட என்ன செய்யாது, இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் உடனே சதக்த இப்னு அப்பாஸே உண்மையை சொன்னீங்க அப்படின்னாங்க. அப்ப இதுதான் சஹாபாக்கள். இதுதான் யாரு, சஹாபாக்கிறங்கிறத நாம் என்ன செய்யணும், நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ கண்ணியமான சகோதரர்களே, அப்போ உண்மையிலேயே நம்மளுக்கு முன்னால் ஒரு வசனம் ஒன்று எடுத்துக்காட்டப்படுதுண்டா நாம் சலஃபருடைய மன்ஹஜில், சலஃபல்லையும் குறிப்பாக சலஃப்னா யார் நம்ம மென்ஷன் பண்ணுறோம், மன்ஹஜு சஹாபா, சஹாபாக்களுடைய மன்ஹஜில் நாம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் நாம் எப்படி இருக்கணும்? குர்ஆன் அவசரம் ஒன்று எங்களுக்கு சொல்லப்படுதா, அதுக்கு அங்கிட்டு கதை இல்லை, நம்ம சரண்டர் ஆயிரணும், ஒரு சரியான ஹதீஸ் ஒன்று சொல்லப்படுதா நம்ம உடனே என்ன செஞ்சிடணும், சரண்டர் ஆகிரணும். அதுக்காகட்டு நம்ம என்ன செய்யலாது, நம்மளோட பகுத்தறிவாதத்தையும் நம்மளோட சிந்தனையும் நம்ம அங்கே முற்படுத்திக்கிட்டெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ இது யாருடைய பண்பு? முஃமின்களுடைய பண்பு, சஹாபாக்கள்கிட்ட இருந்த பண்பு. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியான சமுதாயத்தை தான் என்ன செஞ்சாங்க, உருவாக்கிட்டு மௌத்தா போனாங்க. இப்படியான அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஈமான் யாருடைய ஈமான்மா இருக்கணும்னு உதாரணம் காட்டுறான். ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததோ. நபியே உங்களோட இருக்கிற இந்த சமுதாயம் ஈமான் கொண்டிருக்கிறாங்களே அத மாதிரியான ஈமான் கொண்டாத்தான் இந்த காஃபிர்கள் ஃபகத் இஹ்ததோ நேர்வழி அடையலும். அவன் இஷ்டத்துக்கு ஈமான் கொண்டுட்டு போனா நேர்வழி அடையணும். அதனால தான் சொல்றோம், எல்லாத்தையும் ஈமான் கொள்ற விஷயத்துல இருந்து இபாதத்துல இருந்து நாங்க எல்லாத்துக்கும் எங்களோட முன்மாதிரி மன்ஹஜ் யாரு? ரசூலுல்லாஹ் கரெக்ஷன் பண்ண டீமே அது. அப்ப அந்த டீம் தானே எங்களுக்கு முன்மாதிரி. இப்போ கோச் யாரு? ரசூலுல்லாஹ் என்று சொன்னா கரெக்ஷன் பண்ண ரசூலுல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி கரெக்ஷன் பண்ணிட்டு போன டீம் அது. அப்போ அந்த டீமோட முழு செய்தியும் நம்மளுக்கு வந்திருக்குது. இப்படி 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 இருப்பாங்கன்னு சல்லடை போட்டு எல்லாம் துல்லியமாக ஆய்வு செஞ்சு வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு இப்போ யார் இருக்கிறா? ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டி திருத்தி கொண்ட குரூப் யார் இருக்கிறா?
சஹாபாக்கள் தான் ரசூலுல்லாஹ்ட்ட ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டி இது சரி இது பிழை இதை விட்டுருங்க இதுக்கு பிறகு இது செய்யாதீங்க என்னெல்லாம் திருத்தின அந்த திருத்தப்பட்ட சமுதாயம் யாருக்கு? அதனால தான் அவங்கள நாங்கள் என்ன செய்யணும், முன்மாதிரி எடுக்கணும். இப்போ நிறைய கிதாபுகள் மாஷா அல்லாஹ் இந்த முஸன்னஃப் அப்துர் ரஸாக் இதெல்லாம் ஆரம்பத்தில் எழுதப்பட்ட கிதாபுகள் சஹாபாக்களுடைய இப்போ நாம ரசூலுல்லாஹை தொட்டு வந்த ஹதீஸ் கிரந்தங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி சஹாபாக்களுடைய செய்திகளை வாழ்வியலை அவர்களுடைய ஃபத்வாக்களை அவர்களுடைய குர்ஆன் சுன்னாவுக்கான விளக்கங்களை தஃப்சீர்களை பதிவு செஞ்ச கிதாபுகள் வேறே இருக்கு. இப்போ நவீன காலத்தில் மாஷா அல்லாஹ் அதுக்கு நிறைய சேவைகள் நடக்குது. என்னது, சஹாபாக்களை தொட்டும் வந்த செய்திகளில் குர்ஆனுடைய தஃப்சீராக இருக்கட்டும் ஹதீஸ்களுக்குரிய விளக்கங்களாக இருக்கட்டும் நடைமுறை இப்படி சஹாபாக்களை தொட்டும் வந்த செய்திகளில் எழுதப்பட்ட நூட்கள் மாஷா அல்லாஹ் இப்போ என்ன செய்யப்படுகிறது, தஹ்கீக் பண்ணப்படுகிறது. பெரிய ஒரு சேவை. என்னது, இதில் சஹீஹ் இது சஹாபாக்களை தொட்டு வந்ததுலேயும் சஹீஹ் லைஃப் என்ன செய்கிறாங்க பசந்த பிரிச்செடுத்து அதில் சஹீஹானதை பெரிய கிரந்தங்களுக்கு நல்ல தனியாக தொகுத்தெல்லாம் என்ன செய்கிறாங்க மாஷா அல்லாஹ். நம்ம படிக்கணும். நம்மளுக்கு முன்னால் நிறைய இருக்குது, நிறைய கேள்வி கணக்கு இருக்குது. இதெல்லாம் நம்ம தப்ப முடியாது. அதுக்கு ஆப்ஷன் இல்லை இதுக்கு ஆப்ஷன் இல்லை. இப்போ டிரான்ஸ்லேட் கூட நிறைய பண்ணி நிறைய புக் கிதாபுகள் என்ன செய்கிறாங்க வெளியே போட்டு கொண்டே வராங்க. எதிர்காலத்தில் இந்த சஹாபாக்களை தொட்டு வந்த செய்திகள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிற அரபு கிதாபுகளை டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியே போட்டுறதுக்கும் இருக்கிறாங்க. இல்லைங்கண்ணா அந்த மொழிபெயர்த்து வந்திருக்கக்கூடிய சில ஹதீஸ் கிரந்த புக்குகளில் அதை மென்ஷன் பண்ணி தான் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வந்ததுக்கு பிறகு நாம் எனக்கு அது தெரியா இது தெரியான்னு என்ன செய்யலுமா விளையாடலுமா போயிட்டு அந்த விளையாட்டை எங்களுக்கு என்ன செய்யலாது விளையாட இயலாது. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ 13வது பண்பு என்ன பண்பு அல்லது 12வது பண்பு என்ன பண்பு? ஆயத்து மட்டுமல்ல அல்லாஹுடைய வஹியாக எதுவெல்லாம் நமக்கு முன்னால் வைக்கப்படுகிறதோ அதை நாம் என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், மனதளவில் உடனே ஏற்று செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக இது 13வது விஷயம் தான் என்னன்னு சொன்னால் ஃபெமிலி விஷயத்திலேயும் இவர்கள் கூடுதலான கவனம் எடுப்பார்கள். யார்? அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்ற அடியார்கள் என்ன விஷயத்தில் கவனம் எடுப்பாங்க? ஃபெமிலி விஷயத்தில். அப்போ ஃபெமிலி துஆ ஒன்றை அதிகமாக கேட்பாங்க. ஃபெமிலி துஆன்னு ஒரு துஆ ஒன்று தெரியுமா? என்ன துஆ? ரப்பனா. அந்த துவாக்கு என்ன பேர் சொல்கிறேன்? ஃபெமிலி துவா. என்ன துவா அது? ஃபெமிலி துவா தானே இல்லையா? என்ன துவா? ஃபெமிலி துவா. அதுக்கு சொல்கிறது ஃபெமிலி துவா. அப்போ இந்த ஃபெமிலி துஆங்கிறது பாருங்க, அவங்கள்ட்ட ஆரம்பத்தில் ஒரு துவா படித்தோம். என்ன துவா? யாருக்கு பாடம்? சொல்லுங்க சொல்லுங்க ஒரு ஆள் சொல்லுங்க. பாரக்கல்லாஹ், அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யட்டும். என்னது? ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما. அப்போ இந்த துஆ நரகத்துடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடுறதுல எவ்வளவு அவர்களுடைய அச்சம் தோய்ந்த அந்த வார்த்தைகள், பயம் தோய்ந்த அந்த வார்த்தைகள், அதை அடிக்கடி கேட்பாங்க. விளங்குதா? தண்ட உலக பிரச்சனையை இல்லாமலாக்குன்னு கேட்குறோம் இல்லையோ, மறுமையில் வார ஆகப்பெரிய பிரச்சனை நரகத்துடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுறதுல குறிய இருப்பாங்க. இங்கே என்ன செய்கிறாங்க? அவர்கள் இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் குடும்பத்தை மறந்தவர்களா, பிள்ளையை மறந்தவர்களா, மனைவியை மறந்தவர்களா, அல்லது மனைவி கணவனை மறந்தவளா? இல்லை. இது ஒரு ஃபெமிலி துவா. கணவன் இந்த துவா ஓதணும், மனைவி இந்த துவா ஓதணும். கணவன் இந்த துவா ஓதணும், மனைவியும் இந்த துவாவை ஓதணும். என்ன துவா? ரப்பனா, ரப்பே, எனது இரட்சகனே, என்னை படைத்தவனே, என்னை நிர்வகிப்பவனே, எனது வாழ்வாதார எல்லா வசதிகளையும் செய்து தந்தவனே, ரப்பனா ஹபிலனா, எனக்கு அன்பளிப்பாக கொடுத்து விடு. ஹபு ஹிபத், ஹிபத் என்று ஹிபத்தின் என்ன? அன்பளிப்பு. ஹபிலனா, எனக்கு கிஃப்டாக தந்துவிடு, அன்பளிப்பாக தந்துவிடு. மின் அஸ்வாஜினா, எனது சோடியில் இருந்து. அப்போ கணவனும் இந்த துவாவை கேட்கலும், மனைவியும் கேட்கலும். என் கப்பலில் இருந்து என் சோடியில் இருந்து நீ எனக்கு கொடுத்து விடு. வதுர்ரியாத்தினா, என் பிள்ளையிலையும் எனக்கு கொடுத்து விடு. என் மனைவி, என் பிள்ளை, என் கணவன், என் பிள்ளை, இவங்களில் எனக்கு கொடுத்து விடு. குர்ரத்த ஆயுனின், என்னது? பாசிட்டிவான மெசேஜ். குர்ரத்த ஆயுன்னா என்ன? கண்குளிர்ச்சின்னு என்ன? மனைவியை பற்றி கேள்விப்பட்டாலும் நல்ல மாதிரி தான் கேள்விப்படுற மாதிரி இருக்கணும். அதுதானே கண்குளிர்ச்சி. உங்களோட பொண்டாடி என்ன எல்லாருடையும் பல்ல காட்டிக்கிட்டீங்களா? என்ன எப்படி இருக்கும்? இல்லை அப்படி இருந்து அப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? நான் அவரே பார்க்குறேன், அவனோட என்னத்தை பேசிக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அன்றைக்கு அவர் எல்லாம் மூட் அவுட் ஆகிடுவார். அப்படி தானே? அப்படியே இல்லையா? அதே மாதிரி உங்களோட பிள்ளை என்ன ட்ரக் பாய்க்கிறான் போல், புகை விட்டுக்கிட்டு இந்த 4 பொடியமாரோட நான் பார்த்தேனே, கெஷினோவில் பார்த்தேனே உங்களோட பொடியனை, நான் இங்கே பார்த்தேனே அங்கே பார்த்தேனே இவனோட பார்த்தேன்னா நல்ல விஷயமா இல்லை? நல்ல விஷயமா? அது குர்ரத் ஆயுனா? அது குர்ரத் ஆயுனா?
அப்போ என்னண்டா என் பிள்ளையை பற்றி என் மனைவியை பற்றி எனக்கு கேட்குறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். விளங்குதா? உங்களோட மாப்பிள்ளை என்ன ஒரே அந்த வீட்டில் போய்க்காரு என்ன எப்படி இருக்கும் பொம்பளைகிட்ட வந்து இல்லை நான் சும்மா கேட்குறேன் அண்டையோடையே அவட வாழ்க்கை அப்படியே அதோடய உலகண்டமாயிருவா. அதோடையே அதுக்கப்புறம் உப்பு இவருக்கு விளங்காது. ஏன் உப்பு போட்டதுக்கு மைண்டில் ஒரு ரிலாக்ஸ் பண்ணியிருக்கணுமே. டீயில் உப்பு போட்டிருக்கும், வேறு சாணத்தில் என்ன செஞ்சிருக்கும் சீனியை போட்டிருக்கும். ஆனால் எலி மருந்தை மட்டும் வச்சிடக்கூடாது கிச்சனில். அதுன்னு தவறி என்ன செஞ்சிடும் போட்டு பட்டுரும். என்ன சொல்கிறீங்க? ஏண்டா மூட் அவுட் யோசனை தானே தண்ட மாப்பிள்ள இப்படி இது பண்ணுறான்னு சொன்னால் அதில் வேறு இவனுக்கு நாலு ஹலாலாக்கி வேற இக்கி. அது இன்னொரு அது அவங்களுக்கு இன்னொரு டென்ஷனே இல்லையா மூத்த செம்பாய் இந்த மாசம்பாய். ஏன்னா அது வேற ஒரு பெரிய பிரச்சனை. 4 பேரை ஆணுக்கு ஹலாலாக்கி இருக்குது. அப்போ என்னது பாசிட்டிவான மெசேஜ் கிடைச்சா அது அந்த குடும்பம் நல்லா போமே இல்லை. இந்த பாசிட்டிவான மெசேஜ் இல்லாதனால குடும்பம் எல்லாம் சந்தோஷத்தை இழந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவிச்சு கொண்டு சீரழிஞ்சு கொண்டு ஒருத்தரை பற்றி நல்ல எண்ணம் இல்லை. ஏன் பாசிட்டிவான மெசேஜ் இல்லை, கொற தாயும் இல்லை. அப்போ ஏண்ட பிள்ளையுடைய விஷயத்தில் நான் கண்டது இல்லை. ஆனால் 4 பேர் இப்படி வெளியால் கதைக்கிறாங்கன்றவும் மனசுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அப்போ இதை அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்னது ஏன குடும்பத்துடைய சந்தோஷம் ஏன மனைவியை பற்றி ஏன பிள்ளைய பற்றி ஏன கணவனை பற்றி கிடைக்கிற தகவல் எனக்கு கிடைக்கிற தகவலில் தான் இருக்குது. அப்படி தானே எனக்கு கிடைக்கிற விஷயத்துல தான். அப்போ இதில் நாம் கவனம் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வஸுர்ரியாத்தினா குர்ரத அயுன். இந்த துஆ என்ன செய்யணும்? கணவன் மனைவி அடிக்கடி அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும்? இது வல்லதீன யக்கூலூன அரபுல யக்கூலூனண்டா அடிக்கடி அவர்கள் இப்படியான பிரார்த்தனை அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஏற்கனவே எப்படி வல்லதீன யக்கூலூன ரப்பனா அஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரா வ முகாமா என்று அது அல்லாஹ் தஆலா யக்கூலூன அடிக்கடி பிரார்த்தனை செய்வார்கள் என்று சொன்னதோ இந்த இடத்துலையும் என்னது குடும்ப விஷயத்திலையும் அவர்கள் என்ன செய்வார்கள்? அதிகூடிய கவனம் எடுப்பார்கள். அப்போ குடும்ப விஷயத்தில் என்ன செய்யணும்? கட்டாயம் நாம் எடுக்கிற கவனத்தில் முக்கியமான ஒரு பகுதி தான் என்ன? குடும்பத்துக்குள்ளுக்கு எங்களோட வீட்டுக்குள்ளுக்கு ஹராமான ஒரு விஷயம் வந்துடாமல் நாங்கள் பார்க்குறது, எங்களோட ஆள் வெளியில் ஹராமான ஒரு விஷயத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் அதை யோசிக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் என்ன செய்கிறது? பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறது. என்னத்துக்கு? எங்களோட குடும்ப கட்டமைப்புக்கு பாதுகாப்புக்காக வேண்டி நாம் அதிகமாக என்ன செஞ்சு கொண்டே இருக்கணும்? நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கணும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். எது? அந்த குடும்ப விஷயத்தில் கவனம் செலுத்துறது. அதுக்கு அடுத்ததாக உள்ள ஒரு விஷயம் தான் அது அந்த துஆவுடைய தொடர் தான். ஆனாலும் அது ஒரு தனித்துவமான ஒரு அந்த குடும்பத்துடைய ஒரு முன்மாதிரி எடுத்துக்காட்டுது. என்னன்னா வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, தங்களுக்கு ரோல் மாடலாக தங்க ஃபாலோ பண்ற ஒரு ஆளாக தக்வா உள்ளவர்களை தான் முன்னிலைப்படுத்துவார்கள். விளங்குதா? நாங்களும் தக்வா உள்ளவங்களுக்கு தான் முன்மாதிரி இருக்கணும். எங்களுக்கு முன்மாதிரி யாரு? இப்படி எங்களை வாழ வச்சிரு அப்படின்னு. விளையாடுறதுல பிரச்சனை இல்லை. ஒரு ஃபுட்பால் அடிக்க போற நீ ரொனால்டோவா அவரே தான் பிரச்சனை. அவனை மாதிரி கட்டடிச்சு கொண்டு அவனை மாதிரி அது இது பண்ணி கொண்டு அந்த மாதிரி போ. நீ நல்லா விளையாடு, அவனோட ஸ்கில்லை வள, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை நீ அவனா மாறுறது இருக்குது, அதுதான் பிரச்சனை. இப்போ அதுதான் சமுதாயத்தில் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு ஃபீல்டை நல்ல மாதிரி மார்க்கெட்டுக்கு முரண் இல்லாமல் பசந்தா நீ செஞ்சு அதில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வாழ்ந்து விட்டா இவன் அதில் போய் சீரழிஞ்சு ஒருத்தன் இப்பானே. மார்க்கம் இல்லாமல் குர்ஆன் இல்லாமல் ஹதீஸ் இல்லாமல் ஷிர்க்லையும் பிதத்துலையும் போயிட்டு அவன் கொண்டு கையில் ஒரு பொட்டலை எடுத்து ஃபன் பண்ணினா இவனும் அதை மாதிரி என்ன செய்ய பார்க்குறான்? ஃபன் பண்ண ஆசைப்படுறான். அப்போ என்னண்டா எந்த ஒரு விஷயத்தையும் ஆகுமான ஹலாலான விஷயத்தை நம்ம எங்களோட வாழ்க்கையில் தெரிவு செஞ்சு போகிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் முன்மாதிரியாக யார் இருக்கணும்? நான் இன்னொத்தனா மாறிடக்கூடாது. மார்க்கத்துக்கு முரணான ஒருத்தனாக நான் மாறிடக்கூடாது. நான் இந்த மார்க்கத்துடைய வரையறைக்குள்ளுக்க தான் என்ன செய்யணும்? எப்பவும் நான் இந்த கன்செப்ட் என்ன செய்யணும்? அது ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் வரணும், ஒவ்வொரு தனி நபர்லையும் என்ன செய்யணும்? வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ் எங்க யாரையும் என்ன செஞ்சிடாத, ஒரு கேவலமானவனுக்கு முன்மாதிரியாக ஆக்கிறாத, ஒரு கேவலமான ஒரு ஒழுக்கங்கட்ட நன்னடத்தை இல்லாத ஒரு ஆள்ட அந்த மாதிரியான ஒரு முன்மாதிரி எங்களை என்ன செஞ்சிடாத, அல்லது அப்பேற்பட்டவர்களையும் எங்களுக்கு முன்மாதிரியாக என்ன செஞ்சிடாத, ஆக்கி தந்திராத. நாங்கள் எப்படி இருக்கணும்? நல்லவர்களுக்கு முன்மாதிரி, தக்குவாளர்களுக்கு முன்மாதிரியாக நாங்கள் இருக்கணும். எங்களுக்கு முன்மாதிரி நாங்கள் யார் எடுத்துக்கொள்ளணும்? தக்குவா உள்ளவர்கள். விளங்குதா? இந்த அடிப்படையை நாம் ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, இதை நாம் மறந்துடவே கூடாது. எனவே இந்த பண்புகள் தான் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகுது?
எங்களோட வாழ்க்கையில் பெரிய பெரிய சந்தோஷத்தை, நிம்மதியை, வெற்றியை, ஒரு ஈடேற்றமான உலக வாழ்க்கையும் தரும், மறுமையுடைய வாழ்க்கையும் என்ன செய்யும், ஈடேற்றமாக்கி செழிப்பாக்கி சந்தோஷமாக்கி தரும்ங்கிறத நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. இந்த பண்புகள் தான் நாம் என்ன செஞ்சோம், இந்த 10 நாளைக்கு இன்றையோட 10வது நோன்பு பிடிச்சிருக்கிறோம். அப்படித்தானே? 10வது நோன்பு வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய நல்லடியார்களுடைய பண்பு என்று சொல்லி நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், பண்புகளை நாம் படிச்சிருக்கிறோம். ஹைர். அப்போ அல்லாஹு தாலா இதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறான், உலாய்க யுஜ்ஸௌனல் குர்ஃபத பிமா ஸபரு. இவர்கள் இருக்கிறார்களே யார், இந்த 14 அல்லது 15 இந்த பண்புகள், நல்ல சிறந்த குணாதிசயங்களை உடைய இவர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு ரூம் ஒன்று கொடுப்பான், ராயல் பெட்ரூம் ஒன்று. என்னது அதுக்கு சொல்கிறது? அல் குர்ஃபா. அல் குர்ஃபான்னா சும்மா குர்ஃபான்னா ஒரு ரூம் ஒன்று கொடுக்குறேன். இது அல் குர்ஃபான்னா ஒன்றை தனித்துவப்படுத்தி அல்லாஹ் தாலா சொல்லும் பொழுது அது ஒரு ராயல் பெட்ரூம் உண்டு. அல்லாஹ் தாலா என்ன செய்ய போகிறார், ராயல் பெட்ரூம் உண்டு என்ன செய்வார், உலாய்க யுஜ்ஸௌனல் குர்ஃபத. இவங்களுக்கு ஒரு பெருசாக ராயலான ஒரு பெட்ரூம் ஒன்று கிடைக்கும். அது என்னத்துக்கு கொடுக்கப்படும் என்றால் பிமா ஸபரு, பொறுமைக்கு. ஆனால் இது எதுலேயுமே பொறுமை சொல்லப்படலை தானே, இது எதுலேயுமே பொறுமை சொல்லப்பட்டுச்சா? இல்லை. ஏண்டா இதெல்லாம் வச்சு வாழ்றேன்னா அவனுக்கு ஒரு என்ன வேணும், ஒரு பொறுமை வேணும். அதனால தான் நான் ஒரு கிதாபுன்னு பார்த்தேன், அஸ்ஸபரு அன்வாஉஹு வ மஜாலாத்துஹுன்னு சொல்லிப்பட்டு சஅத் இப்னு வஹப் அல் கஹ்தானி என்று சொல்லி சவுதியில் ஒரு ஷேக் ஒன்று எழுதின கிதாபு, மௌத்தா போயிட்டார். நிறைய கிதாபு சின்ன சின்ன கிதாபில் எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு கிதாபு தான் என்னண்டாக்கா, பொறுமையும் அதனுடைய என்னது பொறுமையும் அதனுடைய வகைகளும் அது நடைமுறைப்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிதாபு. அப்போ அந்த கிதாபை நான் வந்து கொண்டு ஒரு 9 பக்கத்துக்கு நான் ஒரு இடத்துல பயான் செய்யணும்னு சுருக்கி அந்த இடத்துல வந்து கொண்டு ஒரு 5 ஹவர் பயான் செஞ்சேன் அந்த கிதாபை. அப்போ என்னென்னா அதில் முக்கியமாக அவர் சொல்லுவார் என்னென்னா, நான் அதில் தான் அது பார்த்தது, வேற எங்கேயும் பார்த்ததில்லை. என்னென்னு சொன்னால் கொரானா உஸ்ஸபர், பொறுமையின் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வர. நண்பர்கள்டா பொறுமை இருந்தால் தான் இந்த பண்பு இருக்கும், பொறுமை இல்லாட்டி இந்த பண்பு இருக்காது. அப்படின்னு கொஞ்சம் பண்பு என்ன செய்வார், ஒரு 10 பண்பு கொண்டு வருவார். அவள் அப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒன்று பொதுவாக விளங்குது என்னென்னா, இந்த 14 15 கூட ஒருத்தன் இருக்கிறேன்டா, அவனோட வாழ்க்கையில் என்ன இருக்கணும், பல தடங்கள் கஷ்டங்களை அவன் தாங்க வேண்டி இருக்கும். அதை தாங்கி தான் அவன் என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சி அவனில் உருவாக்கி கொள்ளணும், வளர்த்து கொள்ளணும். இந்த பண்புகளோடு அவன் வாழணும். வாழ்றதுக்கு நிறைய பிரச்சனைகளை அவன் என்ன செய்ய வேண்டி இருக்கும், பொறுமை காக்க வேண்டியிருக்கும். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், உலாய்க யுஜ்ஸௌனல் குர்ஃபத பிமா ஸபரு. இல்லைங்களா? இவர்களுக்கு அந்த ராயல் பெட்ரூம் நம்ம கொடுப்போம். என்னத்துக்குண்டா இவர்கள் பொறுத்தார்கள், இதெல்லாம் பொறுத்தாண்டார்கள், பொறுத்து இந்த பண்புகளை வாழ்க்கையில் ஆண்டார்கள் என்கிறதுக்காக வேண்டி அந்த ரூம் கொடுப்போம். அதில் எப்படி இருக்கும் என்றால், வயுலக்கௌன ஃபீஹா தஹிய்யத்து வஸலாமா. அந்த ரூமுக்குள்ளுக்க ஒன்று இருக்குது சொர்க்கத்துக்குள்ளுக்க போகிறது, சொர்க்கத்துக்குள்ளுக்க போய்ட்டு ரூமுக்கு போகிறது. இன்னொன்று இருக்குது சொர்க்கத்துக்குள்ளுக்க வர நேரத்தில் ஒரு வெல்கம் ஒன்று இருக்குது. அது பொதுவாக தெரியுமே, சொர்க்கத்துக்குள்ளுக்க போகிற நேரத்தில் சொர்க்கவாசிகளுக்கு என்ன செய்வாங்க, வாழ்த்து சொல்லி சலாம் சொல்லி அவங்கள வெல்கம் பண்ணி தான் உங்களுக்கு எடுப்பாங்க. இவங்களுக்கு அந்த ரூமுக்குள்ளுக்க போகிறதுக்கே அலாதியாக என்ன செய்யப்படும், ஒரு செங்கம்பலம் ஒன்று விரித்து ஒரு ராயல் ஸ்டைல் அவர்களை என்ன செய்யப்படும். உலாய்க யுஜ்ஸௌனல் குர்ஃபத பிமா ஸபரு வ யுலக்கௌன ஃபீஹா தஹிய்யத்த வ ஸலாமா. அந்த ரூமுக்குள்ளுக்க போகிறதுக்கு அலாதியான ஒரு வாழ்த்து பாடல் என்ன செய்யப்படும் இவர்களுக்கு முன்னால். தஹிய்யா சலாம் என்னது, இவர்களுக்கான அன்பளிப்பு கொடுக்கப்படுறதா இருக்கட்டும், இவர்களை சலாம் கூறி வாழ்த்தி உள்ளுக்கு எடுக்கிறதா இருக்கட்டும், இதுகள் எல்லாம் அந்த ரூமுக்குள்ளுக்க போகிறதுக்கு இவர்களுக்கு இவ்வளவு வாழ்த்துகள் என்ன செய்யப்படும், தெரிவிக்கப்படும். ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக இருப்பார்கள். ஹசுனத் முஸ்தகர்ர வ முகாமா, அவர்கள் தங்குகின்ற இடங்கள்லேயே, அவர்கள் நிலையாக வாழுகின்ற இடங்கள்லேயே மிக அழகான ஒரு ரூம் இவங்க என்ன செய்வாங்க, இவங்களுக்குன்னு அது அழகு அது வர்ணிக்கப்பட இயலாது. அவ்வளோ ஒரு சொல்லி விளங்கப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு விசித்திரமான ஒரு அழகான ஒரு ரூம். அது அழகோ அழகு, மிகப்பெரிய அழகு என்று அல்லாஹு தாலா ஹசுனத் முஸ்தகர்ரவ் வ முகாமா அப்படின்னு சொல்லி 76வது வசனத்தில் அல்லாஹு தாலா முடித்துட்டு, குல் நபியே நீங்கள் இந்த மக்களை பார்த்து சொல்லுங்கள், மா யஅபஉ பிக்கும் ரப்பி லௌலா துஆஉக்கும், உங்களுடைய துஆ மட்டும் இல்லை என்றால் அல்லாஹ் உங்களை கணக்கிலும் எடுத்திருக்க மாட்டான். இந்த இடத்துல துஆவுக்கு தஃப்சீருடைய உலமாக்கள் எல்லாரும் விளக்கம் சொல்றாங்க, துஆ என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல மென்ஷன் பண்றது ஈமான. என்னத்த ஈமான? என்ன நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், துஆன்னு நிறைய இடத்துல வர காரணம் என்னன்னா, இபாதத்துடைய அடிநாதமே எது, துஆ பிரார்த்தனைங்கிறது. அப்ப அதனால இபாதத்துடைய மீனிங்ல துஆ பாவிக்கப்படும். துஆங்கிற வேர்டு ஈமான் அர்த்தத்திலையும் பாவிக்கப்படும். விளங்குதா? பாவனை யூசேஜஸ். அப்ப லௌலா துஆவுக்கும்,
உங்களுடைய ஈமான் மட்டும் உருப்படியாக இல்லாதிருந்தால் அல்லாஹ் உங்களை கணக்கிலும் எடுக்க மாட்டான், பொருட்படுத்தவே மாட்டான். நீ வந்த என்ன, இருந்த என்ன, என்ன ஆயினா என்ன, உன்கிட்ட ஈமான் இல்லையே, என்னைய நீ நம்ப இல்லையே, நான் இவ்வளவு சொல்லியும் என்னைய நீ நம்பலன்னு தானே அர்த்தம். நீ செய்கிறா இல்லைன்னு என்ன அர்த்தம்? இப்போ உதாரணமாக ஒருத்தட்ட போய்ட்டு ஒரு 2 லட்சம் ரூபா எடுக்கலுமான்னு கேட்டால் நம்ம கேட்குறது எடுக்கலுமானவன்ட்டு தான் சொல்லுவோம். இப்போ அவர் நான் நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு வாங்க ஆஃபீஸுக்கு வந்து எடுக்கலும் ஏண்டா இவர் என்ன செய்வார்? 9:30 போய் நிற்பாரா இல்லையா? ஏன் தாரேண்டா எப்படியும் தருவார், தாரேண்டா. அப்போ அவரோட மேலுள்ள நம்பிக்கை தானே. ஆஃபீஸுக்கு 10 மணிக்கு வாங்கண்டா 9 மணிலேருந்து இவர் நிற்பார். ஏன்? அந்த நம்பிக்கை தான், அவரோட வார்த்தை மீது அவர் மீது உள்ள நம்பிக்கை தான் இவரை இவ்வளோ துரிதமாக செயல்பட வைக்கிது. அப்போ அல்லாஹ் தாலா சொல்கிறா என்னென்னா, நீ ஒன்றுமே செயல்பட இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்னைய நம்பினா செயல்படலை, அப்படியா? நீ என்னை நம்பலன்னு தானே அர்த்தம். என்னை நம்பி இருந்தால் நீ செயல்பட்டிருக்கணுமே, என்னை நம்பி இருந்தால் நீ செயல்பட்டிருக்கணுமே. அப்போ லவ்லா துஆவுக்கும் உன்ட ஈமான் ஏண்ட மேலே நீ வச்ச நம்பிக்கைங்கிறது இல்லை என்றால், என்னைய நீ நம்ப இல்லைண்டா உன்னைய கணக்கெடுக்க மாட்டோம் என்று நபி நீங்கள் சொல்லுங்கள். உனைய கணக்கெடுக்கவே மாட்டோம். ஃபக்கது கஸ்ஸபத்தும், நீ என்னை பொய்யாக்கினாய். ஃபஸௌஃப யகுனு லிஸாமா, அதனால் கட்டாயமான வேதனை, நரகத்துடைய வேதனையை நீ அனுபவித்து தான் தீர வேண்டும் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? இந்த வசனத்துடைய இறுதிய 77வது வசனத்தை முடிக்கிறான். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்த பெரிய அருள். ரமலானுடைய இந்த 10 நாட்களிலும் 14-15 பண்புகளை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? படித்திருக்கிறோம். அந்த 14-15 பண்புகளையும் மேனேஜ் பண்ணுற ஒரு பண்பையும் படிச்சிக்கிறோம். என்னது? சபர். என்னது? சபர், பொறுமை. அப்போ இதுகள் எல்லாம் என்ன செய்யணும்? எங்களோட வாழ்க்கையில் கட்டாயம் வரணும், நாங்கள் முயற்சிக்கணும், வாழணும். இந்த பண்புகளை நாங்கள் அப்பப்போ நடைமுறைப்படுத்துறதில்ல, இந்த பண்புகளோடு வாழணும். இந்த பண்புகளோடு என்ன செய்யணும்? நாங்கள் வாழணும், வாழ்ந்து காட்டணும். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு நாங்கள் வாழ்ந்து காட்டணும். கண்ணியமான சகோதரர்களே, கற்றதை கொண்டு மௌத் வரைக்கும் அல்லாஹு தாலா இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினமும் அசரை தொடர்ந்து வகுப்பு இருக்குது, சரிதானே? நாலு அன்றைக்கும் இன்ஷா அல்லாஹ் அசருக்கு பிறகு வகுப்பு இருக்குது. சண்டே மண்டே அப்படி தானே, ஞாயிறு திங்கள் 2 நாட்கள் அசருக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் வகுப்பு இருக்குது. நாங்கள் வேறொரு தொடரொண்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எடுப்போம். வேறொரு தொடரொண்டு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் குரூப்பில் என்ன செய்வாங்க? அறிவிப்பாங்க. அவங்களோட கண்டெக்டில் இருங்க. அல்லாஹு தாலா மார்க்கத்தை சரியான முறையில் தெளிவான முறையில் கற்று மௌத் வரைக்கும் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படி சஹாபாக்களின் தொட்டும் வந்த செய்திகள் இல்லை எழுதப்பட்ட நூட்கள் மாஷா அல்லாஹ் இப்போ என்ன செய்யப்படுகிறது? தஹ்கீக் பண்ணப்படுகிறது. பெரிய ஒரு சேவை. என்னது? இதில் சஹீஹ், இது சஹாபாக்களை தொட்டு வந்ததிலையும் சஹீஹ் லைஃப் என்ன செய்கிறாங்க? பசந்த பிரிச்செடுத்து அதில் சஹீஹானதை பெரிய கிரந்தங்களுக்கு நல்ல தனியாக தொகுத்தெல்லாம் என்ன செய்கிறாங்க? மாஷா அல்லாஹ் நம்ம படிக்கணும். நம்மளுக்கு முன்னால் நிறைய இருக்குது, நிறைய கேள்வி கணக்கு இருக்குது. இதெல்லாம் நம்ம தப்ப முடியாது. அதுக்கு ஆப்ஷன் இல்லை, இதுக்கு ஆப்ஷன் இல்லை. இப்போ டிரான்ஸ்லேட் கூட நிறைய பண்ணி நிறைய புக் கிதாபுகள் என்ன செய்கிறாங்க? வெளியே போட்டு கொண்டே வராங்க. எதிர்காலத்தில் இந்த சஹாபாக்களை தொட்டு வந்த செய்திகள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிற அரபு கிதாபுகளை டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியே போட்டதுக்கும் இருக்கிறாங்க. இல்லைங்கண்ணா, அந்த மொழிபெயர்த்து வந்திருக்கக்கூடிய சில ஹதீஸ்கிற அந்த புக்குகளில் அதை மென்ஷன் பண்ணி தான் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அல்லாஹ் தாலா எங்களுக்கு வந்ததுக்கு பிறகு நாம் எனக்கு அது தெரியா இது தெரியான்னு என்ன செய்யலுமா? விளையாடலுமா? போய்ட்டு அந்த விளையாட்டை எங்களுக்கு என்ன செய்யலாது? விளையாட இயலாது. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ 13வது பண்பு என்ன பண்பு? அல்லது 12வது பண்பு என்ன பண்பு? ஆயத்து மட்டுமல்ல, அல்லாஹுடைய வஹியாக எதுவெல்லாம் நமக்கு முன்னால் வைக்கப்படுகிறதோ அதை நாம் என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கணும்? மனதளவில் உடனே ஏற்று செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக இது 13வது விஷயம் தான். என்னன்னு சொன்னால், ஃபெமிலி விஷயத்திலேயும் இவர்கள் கூடுதலான கவனம் எடுப்பார்கள். யார்? அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்ற அடியார்கள் என்ன விஷயத்தில் கவனம் எடுப்பாங்க? ஃபெமிலி விஷயத்தில். அப்போ ஃபெமிலி துஆ ஒன்றை அதிகமாக கேட்பாங்க. ஃபெமிலி துவான்னு ஒரு துவா ஒன்று தெரியுமா? என்ன துவா? ரப்பனா. அந்த துவாக்கு என்ன பேர் சொல்கிறேன்? ஃபெமிலி துவா. என்ன துவா அது? ஃபெமிலி துவா தானே, இல்லையா? என்ன துவா? ஃபெமிலி துவா. அதுக்கு சொல்கிறது ஃபெமிலி துவா. அப்போ இந்த ஃபெமிலி துஆங்கிறது பாருங்க, அவங்கள்ட்ட ஆரம்பத்தில் ஒரு துவா படித்தோம். என்ன துவா? யாருக்கு பாடம்? சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு ஆள் சொல்லுங்க. பாரக்கல்லாஹ், அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யட்டும். என்னது? ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரவ்
வமுகாமா. அப்போ இந்த துவா நரகத்துடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடுறதுல எவ்வளவு அவர்களுடைய அச்சம் தோய்ந்த அந்த வார்த்தைகள், பயம் தோய்ந்த அந்த வார்த்தைகள், அதை அடிக்கடி கேட்பாங்க. விளங்குதா? தண்ட உலக பிரச்சனையை இல்லாமலாக்குன்னு கேட்கிறோம் இல்லையோ, மறுமையில வார ஆகப்பெரிய பிரச்சனை நரகத்துடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுறதுல குறியா இருப்பாங்க. இங்க என்ன செய்யறாங்க? அவர்கள் இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் குடும்பத்தை மறந்தவர்களா, பிள்ளையை மறந்தவர்களா, மனைவியை மறந்தவர்களா, அல்லது மனைவி கணவனை மறந்தவளா? இல்லை. இது ஒரு ஃபெமிலி துவா. கணவன் இந்த துவா ஓதணும், மனைவி இந்த துவா ஓதணும். கணவன் இந்த துவா ஓதணும், மனைவியும் இந்த துவாவை ஓதணும். என்ன துவா? ரப்பனா, ரப்பே, எனது இரட்சகனே, என்னை படைத்தவனே, என்னை நிர்வகிப்பவனே, எனது வாழ்வாதார எல்லா வசதிகளையும் செய்து தந்தவனே, ரப்பனா ஹபிலனா, எனக்கு அன்பளிப்பாக கொடுத்து விடு. ஹபு ஹிபத், ஹிபத் என்று ஹிபத் என்ன? அன்பளிப்பு. ஹபிலனா, எனக்கு கிஃப்டாக தந்துவிடு, அன்பளிப்பாக தந்துவிடு. மின் அஸ்வாஜினா, எனது சோடியில் இருந்து. அப்ப கணவனும் இந்த துவாவை கேட்கலும், மனைவியும் கேட்கலும். என் கப்பல்ல இருந்து, என் சோடியில இருந்து நீ எனக்கு கொடுத்து விடு. வதுர்ரியாத்தினா, என் பிள்ளையிலையும் எனக்கு கொடுத்து விடு. என் மனைவி, என் பிள்ளை, என் கணவன், என் பிள்ளை, இவங்கள் எனக்கு கொடுத்து விடு. குர்ரத்த ஆயுனின், என்னது? பாசிட்டிவான மெசேஜ். குர்ரத்த ஆயுன்னா என்ன? கண்குளிர்ச்சின்னு என்ன? மனைவியை பற்றி கேள்விப்பட்டாலும் நல்ல மாதிரி தான் கேள்விப்படுற மாதிரி இருக்கணும். அதுதானே கண்குளிர்ச்சி. உங்களோட பொண்டாடி என்ன எல்லாரோடையும் பல்ல காட்டிக்கிட்டீங்களா? என்ன எப்படி இருக்கும்? இல்லை அப்படி இருந்து அப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? நான் அவரே பார்க்குறேன், அவனோட என்னத்தை பேசிக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அன்றைக்கு அவர் எல்லாம் மூட் அவுட் ஆகிடுவார். அப்படி தானே? அப்படியே இல்லையா? அதே மாதிரி உங்களோட பிள்ளை என்ன ட்ரக் பாய்க்கிறான் போல், புகை விட்டுக்கிட்டு இந்த 4 பொடியமாரோட நான் பார்த்தேனே, கெஷினோவில் பார்த்தேனே உங்களோட பொடியனை, நான் இங்கே பார்த்தேனே, அங்கே பார்த்தேனே, இவனோட பார்த்தேன்னா நல்ல விஷயமா? இல்லை நல்ல விஷயமா? அது குர்ரத்தாயுனா, அது குர்ரத்தாயுனா பாசிட்டிவ். அப்போ என்னண்டா, என் பிள்ளையை பற்றி, என் மனைவியை பற்றி எனக்கு கேட்கறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். விளங்குதா? உங்களோட மாப்பிள்ளை என்ன ஒரே அந்த வீட்டில் போய்க்காரு, என்ன எப்படி இருக்கும்? பொம்பளைகிட்ட வந்து இல்லை நான் சும்மா கேட்குறேன், அண்டையோடையே அவரோட வாழ்க்கை அப்படியே அதோடய உலகண்டமாயிருவா. அதோடையே அதுக்கப்புறம் உப்பு இவருக்கு விளங்காது. ஏன் உப்பு போட்டதுக்கு மைண்டில் ஒரு ரிலாக்ஸ் பண்ணியிருக்கணுமே. டீயில் உப்பு போட்டிருக்கும், வேறு சாணத்தில் என்ன செஞ்சிருக்கும், சீனியை போட்டிருக்கும். ஆனால் எலி மருந்தை மட்டும் வச்சிடக்கூடாது கிச்சனில். அதுன்னு தவறி என்ன செஞ்சிடும், போட்டு பட்டுரும். என்ன சொல்கிறீங்க? ஏண்டா மூட் அவுட், ஏண்டா மூட் அவுட். யோசனை தானே தண்ட மாப்பிள்ள இப்படி இது பண்ணுறான்னு சொன்னால் அதில் வேறு இவனுக்கு 4 ஹலாலாக்கி வேற இக்கி. அது இன்னொரு அது அவங்களுக்கு இன்னொரு டென்ஷனு, இன்னொரு டென்ஷனே இல்லையா? மூத்த செம்பாய், இந்த மாசம்பாய், ஏன்னா அது வேற ஒரு பெரிய பிரச்சனை. 4 பேரை ஆணுக்கு ஹலாலாக்கி இருக்குது. அப்போ என்னது, பாசிட்டிவான மெசேஜ் கிடைச்சா அது அந்த குடும்பம் நல்லா போமே இல்லை. இந்த பாசிட்டிவான மெசேஜ் இல்லாதனால குடும்பம் எல்லாம் சந்தோஷத்தை இழந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவிச்சு கொண்டு சீரழிஞ்சு கொண்டு ஒருத்தரை பற்றி நல்ல எண்ணம் இல்லை. ஏன் பாசிட்டிவான மெசேஜ் இல்லை, குர்ரத்தாயுன் இல்லை. அப்போ ஏண்ட பிள்ளையுடைய விஷயத்தில் நான் கண்டது இல்லை, ஆனால் 4 பேர் இப்படி வெளியால் கதைக்கிறாங்கன்றவும் மனசுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அப்போ இதை அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்னது, ஏன குடும்பத்துடைய சந்தோஷம் ஏன மனைவியை பற்றி, ஏன பிள்ளையை பற்றி, ஏன கணவனை பற்றி கிடைக்கிற தகவல் எனக்கு கிடைக்கிற தகவலில் தான் இருக்குது. அப்படி தானே? எனக்கு கிடைக்கிற விஷயத்துல தான். அப்போ இதில் நாம் கவனம். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வஸுர்ரியாத்தினா குர்ரத அயுன், குர்ரத அயுன். இந்த துஆ என்ன செய்யணும்? கணவன் மனைவி அடிக்கடி அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும்? இது வல்லதீன யக்கூலூன, அரபுல யக்கூலூனண்டா அடிக்கடி அவர்கள் இப்படியான பிரார்த்தனை அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஏற்கனவே எப்படி வல்லதீன யக்கூலூன ரப்பனா அஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா இன்னஹா ஸாஅத் முஸ்தகர்ரா வ முகாமா என்று அது அல்லாஹ் தஆலா யக்கூலூன அடிக்கடி பிரார்த்தனை செய்வார்கள் என்று சொன்னதோ, இந்த இடத்துலையும் என்னது, குடும்ப விஷயத்திலையும் அவர்கள் என்ன செய்வார்கள்? அதிகூடிய கவனம் எடுப்பார்கள். அப்போ குடும்ப விஷயத்தில் என்ன செய்யணும்? கட்டாயம் நாம் எடுக்கிற கவனத்தில் முக்கியமான ஒரு பகுதி தான் என்ன, குடும்பத்துக்குள்ளுக்கு எங்கட வீட்டுக்குள்ளுக்கு ஹராமான ஒரு விஷயம் வந்துடாமல் நாங்கள் பார்க்குறது, எங்கட ஆள் வெளியில் ஹராமான ஒரு விஷயத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் அதை யோசிக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் என்ன செய்கிறது? பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறது. என்னத்துக்கு? எங்கட குடும்ப கட்டமைப்புக்கு பாதுகாப்புக்காக வேண்டி நாம் அதிகமாக என்ன செஞ்சு கொண்டே இருக்கணும்? நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கணும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். எது? அந்த குடும்ப விஷயத்தில் கவனம் செலுத்துறது. அதுக்கு அடுத்ததாக உள்ள ஒரு விஷயம் தான் அது அந்த துஆவுடைய தொடர் தான். ஆனாலும் அது ஒரு தனித்துவமான ஒரு அந்த குடும்பத்துடைய ஒரு முன்மாதிரி எடுத்துக்காட்டுது. என்னன்னா, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, தங்களுக்கு ரோல் மாடலாக தங்க ஃபாலோ பண்ணுற ஒரு ஆளாக
தக்வா உள்ளவர்களை தான் முன்னிலைப்படுத்துவார்கள். விளங்குதா? நாங்களும் தக்வா உள்ளவங்களுக்கு தான் முன்மாதிரி இருக்கணும். எங்களுக்கு முன்மாதிரி யாரு? இப்படி எங்களை வாழ வச்சிரு அப்படின்னு. விளையாடுறதுல பிரச்சனை இல்லை. ஒரு ஃபுட்பால் அடிக்க போற நீ ரொனால்டோவா அவரே தான் பிரச்சனை. அவனை மாதிரி கட்டடிச்சு கொண்டு அவனை மாதிரி அது இது பண்ணி கொண்டு அந்த மாதிரி போ. நீ நல்லா விளையாடு, அவனோட ஸ்கில்லை வள, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை நீ அவனா மாறுறது இருக்குது, அதுதான் பிரச்சனை. இப்போ அதுதான் சமுதாயத்தில் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு ஃபீல்டை நல்ல மாதிரி மார்க்கெட்டுக்கு முரண் இல்லாமல் பசந்தான் நீ செஞ்சு அதில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வாழ்ந்து விட்டா இவன் அதில் போய் சீரழிஞ்சு ஒருத்தன் வைப்பானே. மார்க்கம் இல்லாமல், குர்ஆன் இல்லாமல், ஹதீஸ் இல்லாமல், ஷிர்க்லையும் பிதத்துலையும் போயிட்டு அவன் கொண்டு கையில் ஒரு பொட்டலை எடுத்து ஃபன் பண்ணினா இவனும் அதை மாதிரி என்ன செய்ய பார்க்குறான்? ஃபன் பண்ண ஆசைப்படுறான். அப்போ என்னண்டா, எந்த ஒரு விஷயத்தையும் ஆகுமான ஹலாலான விஷயத்தை நம்ம எங்களோட வாழ்க்கையில் தெரிவு செஞ்சு போகிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் முன்மாதிரியாக யார் இருக்கணும்? நான் இன்னொத்தனா மாறிடக்கூடாது. மார்க்கத்துக்கு முரணான ஒருத்தனாக நான் மாறிடக்கூடாது. நான் இந்த மார்க்கத்துடைய வரையறைக்குள்ளுக்க தான் என்ன செய்யணும்? எப்பவும் நான் இந்த கன்செப்ட் என்ன செய்யணும்? அது ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் வரணும், ஒவ்வொரு தனி நபர்லையும் என்ன செய்யணும்? வஜஅல்னாலில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்க யாரையும் என்ன செஞ்சிடாத, ஒரு கேவலமானவனுக்கு முன்மாதிரியாக ஆக்கிறாத, ஒரு கேவலமான ஒரு ஒழுக்கங்கட்ட நன்னடத்தை இல்லாத ஒரு ஆள்ட அந்த மாதிரியான ஒரு முன்மாதிரி எங்களை என்ன செஞ்சிடாத, அல்லது அப்பேற்பட்டவர்களையும் எங்களுக்கு முன்மாதிரியாக என்ன செஞ்சிடாத, ஆக்கி தந்திராத. நாங்கள் எப்படி இருக்கணும்? நல்லவர்களுக்கு முன்மாதிரி, தக்குவாளர்களுக்கு முன்மாதிரியாக நாங்கள் இருக்கணும். எங்களுக்கு முன்மாதிரி நாங்கள் யார் எடுத்துக்கொள்ளணும்? தக்குவா உள்ளவர்கள். விளங்குதா? இந்த அடிப்படையை நாம் ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, இதை நாம் மறந்துடவே கூடாது. எனவே இந்த பண்புகள் தான் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகுது? எங்களோட வாழ்க்கையில் பெரிய பெரிய சந்தோஷத்தை, நிம்மதியை, வெற்றியை, ஒரு ஈடேற்றமான உலக வாழ்க்கையும் தரும், மறுமையுடைய வாழ்க்கையும் என்ன செய்யும்? ஈடேற்றமாக்கி, செழிப்பாக்கி, சந்தோஷமாக்கி தரும்ங்கிறத நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. இந்த பண்புகள் தான் நாம் என்ன செஞ்சோம்? இந்த 10 நாளைக்கு, இன்றையோட 10வது நோன்பு பிடிச்சிருக்கிறோம், அப்படித்தானே? 10வது நோன்பு வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்? இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய நல்லடியார்களுடைய பண்பு என்று சொல்லி நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? பண்புகளை நாம் படிச்சிருக்கிறோம். ஹைர். அப்போ அல்லாஹு தாலா இதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறான், உலாயிக யுஜ்ஸௌனல் குர்ஃபத பிமா ஸபரு. இவர்கள் இருக்கிறார்களே யார்? இந்த 14 அல்லது 15 இந்த பண்புகள், நல்ல சிறந்த குணாதிசயங்களை உடைய இவர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு ரூம் ஒன்று கொடுப்பான். ராயல் பெட்ரூம் ஒன்று. என்னது அதுக்கு சொல்கிறது? அல் குர்ஃபா. அல் குர்ஃபான்னா சும்மா குர்ஃபான்னா ஒரு பெட், ஒரு ரூம் ஒன்று கொடுக்குறேன். இது அல் குர்ஃபான்னா ஒன்றை தனித்துவப்படுத்தி அல்லாஹ் தாலா சொல்லும் பொழுது அது ஒரு ராயல் பெட்ரூம் உண்டு. அல்லாஹ் தாலா என்ன செய்ய போகிறார்? ராயல் பெட்ரூம் உண்டு. என்ன செய்வார்? உலாயிக யுஜ்ஸௌனல் குர்ஃபத. இவங்களுக்கு ஒரு பெருசாக ராயலான ஒரு பெட்ரூம் ஒன்று கிடைக்கும். அது என்னத்துக்கு கொடுக்கப்படும் என்றால் பிமா ஸபரு, பொறுமைக்கு. ஆனால் இது எதுலேயுமே பொறுமை சொல்லப்படலை தானே? இது எதுலேயுமே பொறுமை சொல்லப்பட்டுச்சா? இல்லை. ஏண்டா இதெல்லாம் வச்சு வாழ்றேன்னா அவனுக்கு ஒரு என்ன வேணும்? ஒரு பொறுமை வேணும். அதனால தான் நான் ஒரு கிதாபுன்னு பார்த்தேன், அஸ்ஸபரு அன்வாஉஹு வ மஜாலாத்துஹுன்னு சொல்லிப்பட்டு சஅத் இப்னு வஹப் அல் கஹ்தானி என்று சொல்லி சவுதியில் ஒரு ஷேக் ஒன்று எழுதின கிதாபு. மௌத்தா போயிட்டார். நிறைய கிதாபு, சின்ன சின்ன கிதாபில் எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு கிதாபு தான் என்னண்டாக்கா, பொறுமையும் அதனுடைய என்னது பொறுமையும் அதனுடைய வகைகளும் அது நடைமுறைப்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிதாபு. அப்போ அந்த கிதாபை நான் கொண்டு ஒரு 9 பக்கத்துக்கு நான் ஒரு இடத்துல பயான் செய்யணும்னு சுருக்கி அந்த இடத்துல கொண்டு ஒரு 5 ஹவர் பயான் செஞ்சேன் அந்த கிதாபை. அப்போ என்னென்னா அதில் முக்கியமாக அவர் சொல்லுவார் என்னென்னா, நான் அதில் தான் அது பார்த்தது, வேற எங்கேயும் பார்த்ததில்லை. என்னென்னு சொன்னால் கொரானா உஸ்ஸபர், பொறுமையின் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வர. நண்பர்கள்டா பொறுமை இருந்தால் தான் இந்த பண்பு இருக்கும், பொறுமை இல்லாட்டி இந்த பண்பு இருக்காது அப்படின்னு கொஞ்சம் பண்பு என்ன செய்வார்? ஒரு 10 பண்பு கொண்டு வருவார். அவள் அப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒன்று பொதுவாக விளங்குது என்னென்னா, இந்த 14 15 கூட ஒருத்தன் இருக்கிறேன்டா, அவனோட வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? பல தடங்கள் கஷ்டங்களை அவன் தாங்க வேண்டி இருக்கும். அதை தாங்கி தான் அவன் என்ன செய்யணும்? இது எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சி அவனில் உருவாக்கி கொள்ளணும், வளர்த்து கொள்ளணும். இந்த பண்புகளோடு அவன் வாழணும். வாழ்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகளை அவன் என்ன செய்ய வேண்டி இருக்கும்? பொறுமை காக்க வேண்டியிருக்கும். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உலாயிக யுஜ்ஸௌனல் குர்ஃபத பிமா ஸபரு. இல்லைங்களா? இவர்களுக்கு அந்த ராயல் பெட்ரூம் நம்ம கொடுப்போம். என்னத்துக்குண்டா இவர்கள் பொறுத்தார்கள், இதெல்லாம் பொறுத்தாண்டார்கள், பொறுத்து இந்த பண்புகளை வாழ்க்கையில் ஆண்டார்கள் என்கிறதுக்காக வேண்டி அந்த ரூம் கொடுப்போம். அதில் எப்படி இருக்கும் என்றால் வயுலக்கௌன ஃபீஹா தஹிய்யத்து வஸலாமா. அந்த ரூமுக்குள்ளுக்க ஒன்று இருக்குது சொர்க்கத்துக்குள்ளுக்க போகிறது, சொர்க்கத்துக்குள்ளுக்க போய்ட்டு ரூமுக்கு போகிறது. இன்னொன்று இருக்குது சொர்க்கத்துக்குள்ளுக்க வர நேரத்தில் ஒரு வெல்கம் ஒன்று இருக்குது. அது பொதுவாக தெரியுமே, சொர்க்கத்துக்குள்ளுக்க போகிற நேரத்தில் சொர்க்கவாசிகளுக்கு என்ன செய்வாங்க? வாழ்த்து சொல்லி சலாம் சொல்லி அவங்கள வெல்கம் பண்ணி தான் உங்களுக்கு எடுப்பாங்க.
இவங்களுக்கு அந்த ரூமுக்குள்ளுக்க போகிறதுக்கே அலாதியாக என்ன செய்யப்படும்? ஒரு செங்கம்பலம் ஒன்று விரித்து ஒரு ஒரு ராயல் ஸ்டைலில் அவர்களை என்ன செய்யப்படும்? உலாய்க்கு ஜுஸவுனல் குர்ஃபத பிமா ஸபரு வ யுலக்கவுன ஃபீஹா தஹிய்யத வ ஸலாமா. அந்த ரூமுக்குள்ளுக்க போகிறதுக்கு அலாதியான ஒரு வாழ்த்து பாடல் என்ன செய்யப்படும்? இவர்களுக்கு முன்னால் தஹிய்யா சலாம் என்னது இவர்களுக்கான அன்பளிப்பு கொடுக்கப்படுறதா இருக்கட்டும், இவர்களை சலாம் கூறி வாழ்த்தி உள்ளுக்கு எடுக்கிறதா இருக்கட்டும், இதுகள் எல்லாம் அந்த ரூமுக்குள்ளுக்க போகிறதுக்கு இவர்களுக்கு இவ்வளவு வாழ்த்துகள் என்ன செய்யப்படும்? தெரிவிக்கப்படும். ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக இருப்பார்கள். ஹசுனத் முஸ்தகர்ர வ முகாமா, அவர்கள் தங்குகின்ற இடங்கள்லேயே, அவர்கள் நிலையாக வாழுகின்ற இடங்கள்லேயே மிக அழகான ஒரு ரூம் இவங்க என்ன செய்வாங்க? இவங்களுக்குன்னு அந்த அழகு அது வர்ணிக்கப்பட இயலாது. அவ்வளோ ஒரு சொல்லி விளங்கப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு விசித்திரமான ஒரு அழகான ஒரு ரூம். அது அழகோ அழகு, மிகப்பெரிய அழகு என்று அல்லாஹு தாலா ஹசுனத் முஸ்தகர்ரவ் வ முகாமா அப்படின்னு சொல்லி 76வது வசனத்தில் அல்லாஹு தாலா முடித்துட்டு, குல் நபியே, நீங்கள் இந்த மக்களை பார்த்து சொல்லுங்கள், மா யாபா உபிக்கும் ரப்பி லவுலா துஆஉக்கும், உங்களுடைய துஆ மட்டும் இல்லை என்றால் அல்லாஹ் உங்களை கணக்கிலும் எடுத்திருக்க மாட்டான். இந்த இடத்துல துஆவுக்கு தஃப்சீருடைய உலமாக்கள் எல்லாரும் விளக்கம் சொல்றாங்க. துஆ என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல மென்ஷன் பண்றது ஈமான. என்னத்த? ஈமான. என்ன நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், துஆன்னு நிறைய இடத்துல வர காரணம் என்னென்னா, இபாதத்துடைய அடிநாதமே எது? துஆ பிரார்த்தனைங்கிறது. அப்போ அதனால இபாதத்துடைய மீனிங்ல துஆ பாவிக்கப்படும். துஆங்கிற வேர்டு ஈமாண்ட அர்த்தத்திலையும் பாவிக்கப்படும். விளங்குதா? பாவனை யூசேஜஸ். அப்போ லவுலா துஆவுக்கும், உங்களுடைய ஈமான் மட்டும் உருப்படியாக இல்லாதிருந்தால் அல்லாஹ் உங்களை கணக்கிலும் எடுக்க மாட்டான், பொருட்படுத்தவே மாட்டான். நீ வந்த என்ன, இருந்த என்ன, என்ன ஆயினா என்ன, உன்கிட்ட ஈமான் இல்லையே, என்னைய நீ நம்ப இல்லையே, நான் இவ்வளவு சொல்லியும் என்னைய நீ நம்பலன்னு தானே அர்த்தம். நீ செய்கிறா இல்லைன்னு என்ன அர்த்தம்? இப்போ உதாரணமாக ஒருத்தட்ட போய்ட்டு ஒரு 2 லட்சம் ரூபா எடுக்கலுமான்னு கேட்டால் நம்ம கேட்குறது எடுக்கலுமானவன்ட்டு தான் சொல்லுவோம். இப்போ அவர் நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு வாங்க ஆஃபீஸுக்கு வந்து எடுக்கலும் ஏண்டா, இவர் என்ன செய்வார்? 9:30 போய் நிற்பாரா இல்லையா? ஏன் தாரேண்டா எப்படியும் தருவார். தாரேண்டா அப்போ அவரோட மேலுள்ள நம்பிக்கை தானே. ஆஃபீஸுக்கு 10 மணிக்கு வாங்கண்டா 9 மணிலேருந்து இவர் நிற்பார். ஏன்? அந்த நம்பிக்கை தான், அவரோட வார்த்தை மீது, அவர் மீது உள்ள நம்பிக்கை தான் இவரை இவ்வளோ துரிதமாக செயல்பட வைக்குது. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறா என்னென்னா, நீ ஒன்றுமே செயல்பட இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்னைய நம்பினா செயல்படலை, அப்படியா? நீ என்னைய நம்பலன்னு தானே அர்த்தம். என்னை நம்பி இருந்தால் நீ செயல்பட்டிருக்கணுமே, என்னை நம்பி இருந்தால் நீ செயல்பட்டிருக்கணுமே. அப்போ லவுலா துஆவுக்கும், உன்ட ஈமான் ஏண்ட மேலே நீ வச்ச நம்பிக்கைங்கிறது இல்லை என்றால், என்னைய நீ நம்ப இல்லைண்டா உன்னைய கணக்கெடுக்கவே மாட்டோம் என்று நபி நீங்கள் சொல்லுங்க. உன்னைய கணக்கெடுக்கவே மாட்டோம். ஃபக்கது கஸ்ஸபத்தும், நீ என்னை பொய்யாக்கினாய். ஃபஸௌஃப யகுனு லிஸாமா, அதனால் கட்டாயமான வேதனை, நரகத்துடைய வேதனையை நீ அனுபவித்து தான் தீர வேண்டும் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? இந்த வசனத்துடைய இறுதிய 77வது வசனத்தை முடிக்கிறான். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்த பெரிய அருள், ரமலானுடைய இந்த 10 நாட்களிலும் 14-15 பண்புகளை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? படித்திருக்கிறோம். அந்த 14-15 பண்புகளையும் மேனேஜ் பண்ணுற ஒரு பண்பையும் படிச்சிக்கிறோம். என்னது? சபர். என்னது? சபர், பொறுமை. அப்போ இதுகள் எல்லாம் என்ன செய்யணும்? எங்களோட வாழ்க்கையில் கட்டாயம் வரணும். நாங்கள் முயற்சிக்கணும், வாழணும். இந்த பண்புகளை நாங்கள் அப்பப்போ நடைமுறைப்படுத்துறதில்ல, இந்த பண்புகளோடு வாழணும். இந்த பண்புகளோடு என்ன செய்யணும்? நாங்கள் வாழணும், வாழ்ந்து காட்டணும். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு நாங்கள் வாழ்ந்து காட்டணும். கண்ணியமான சகோதரர்களே, கற்றதை கொண்டு மௌத் வரைக்கும் அல்லாஹு தாலா இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினமும் அசரை தொடர்ந்து வகுப்பு இருக்குது. சரிதானே? நாளை அன்றைக்கும் இன்ஷா அல்லாஹ் அசருக்கு பிறகு வகுப்பு இருக்குது. சண்டே மண்டே அப்படி தானே? ஞாயிறு திங்கள் 2 நாட்கள் அசருக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் வகுப்பு இருக்குது. நாங்கள் வேறொரு தொடரொண்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எடுப்போம். வேறொரு தொடரொண்டு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் குரூப்பில் என்ன செய்வாங்க? அறிவிப்பாங்க. அவங்களோட கண்டெக்டில் இருங்க. அல்லாஹு தாலா மார்க்கத்தை சரியான முறையில், தெளிவான முறையில் கற்று மௌத் வரைக்கும் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.